முதல்ல நான் வந்து இங்கே மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தாளர்கள் அனைவரையும் அறிமுகம் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் டாக்டர் ராமானுஜம் அவர்கள் இந்த அமர்வை நடத்தி தருவார். முதல்ல என்ன நான் அறிமுகம் பண்ணிக்கிறேன். என் பேர் வந்து தாவி வெங்கடேஸ்வரன். தற்போது ஐசர் மஹாலியில் பேராசிரியராக இருக்கு. அறிவியல் எழுத்தாளர், கட்டுரைகள், நூல்கள் பல எழுதியிருக்கிறேன். நண்பர் டாக்டர் ராமானுஜம் இதே இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸில் பேராசிரியராக இருந்தார். தற்போது அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக இருக்கிறார். அவரும் ஒரு அறிவியல் எழுத்தாளர், கல்வி செயல்பாட்டாளர். தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கை குழுவிலையும் அவர் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி பர்டிகுலராக வந்து ஸ்கூல் எஜுகேஷன், பாடப்புத்தகங்கள் போன்ற பல விஷயங்களில் அவருடைய பெரும் பங்கு இருக்கிறது. மூன்றாவதாக நம்முடைய அரங்கில் இணைந்திருக்கக்கூடிய லெனின் தமிழ்கோவன் அவர்கள். அவர் வந்து தற்போது செயல் இயக்குநராக இருக்கிறார், தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர். பொதுவாக நமக்கு வந்து பிளானட்டேரியம் என்று தெரியக்கூடிய அறிவியல் மையத்தினுடைய செயல் இயக்குநராக இருக்கிறார். அவரும் ஒரு அறிவியல் செயல்பாட்டாளர். அறிவியலை செய்து பார்த்து காண்பிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர். அதை குறித்து பல்வேறு நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார். அடுத்து இயக்குனர் தீபக் அவர்கள். அவர் வந்து நிமாய் கோஷுடன் வேலை செய்திருக்கிறார். அதே போல் வந்து இஜ்ஜடு அப்படிங்கிற அந்த கன்னட திரைப்படத்தை சத்யு இயக்கியிருக்கக்கூடிய அந்த கன்னட படத்திலையும் அவர் வந்து இணைந்து வேலை செய்திருக்கிறார். இந்தியாஸ் ஃபர்பிட்டட் லவ் அப்படிங்கிற ஒரு படத்தை 2018 எடுத்தார். அது வந்து ஹானர் கில்லிங் என்று சொல்லக்கூடிய டிஸ்ஹானர் கில்லிங் குறித்த ஒரு டாக்குமெண்ட்ரி. அல்ஜீராவில் இது வந்து வெளிவந்தது. அந்த இதில் வந்து 2019 ஆண்டு பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி என்று அதற்கு அவார்டும் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு விட்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லிமிட்டட் சீரீஸ் நம்ம பார்த்துருப்போம். அதை இயக்கியவர் அவர் தான். அதனால் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் வந்து இந்த நிகழ்வில் பங்கெடுத்ததில். திரைப்படம் விட்னஸ் அந்த திரைப்படம் வந்து இயக்குது அவர் தான். அவர் வந்து பங்கெடுப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி வந்து இயக்குனர் ரவிக்குமார் 2004 பல குறுப்படங்கள் எடுக்க ஆரம்பித்தார். 2010 நாளைய இயக்குனர் குறும்பட போட்டியில் கலந்து கொண்டு இறுதி போட்டி வரை வந்து 3ஆம் பரிசு வாங்கியிருக்கிறார். அதில் 0 கிலோமீட்டர் என்று பரவலாக மக்களிடம் சென்றடைந்த படம் அவர் எடுத்தது தான். அதே போல் வந்து கனா காலும் காலங்கள், கல்லூரியின் கதை, இதை வந்து விஜய் டிவியில் வந்து தொடர் இயக்குனராக 40 எபிசோடு அவர்கள் வந்து தயாரிச்சிருக்காரு. அதன் பிறகு சூதுகவும் திரைப்படத்தில் அசோசியேட் டைரக்டராக பணியாற்றிருக்கிறார். அதன் பிறகு இன்று நேற்று நாளை என்ற திரைப்படத்தை, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படத்தையும், அதே போல் அயலான் அப்படிங்கிற அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படத்தையும் அவர் இயக்கியிருக்கிறார். டாக்டர் காமாட்சி அவர்கள் சீனியர் பிரின்சிபல் சயின்டிஸ்ட், அட்வான்ஸ் சீஸ்மிக் டெஸ்டிங் அண்ட் ரிசர்ச் லேப், இங்கே சிஎஸ்ஐஆர்னுடைய ஒரு நிறுவனம் இருக்கிறது, அதில் அவர் வந்து இருக்கார். அவங்க வந்து ஒரு ராமன் ரிசர்ச் ஃபெலோஷிப் பெற்ற ஒரு முன்னணி விஞ்ஞானி. அதே போல் வந்து பிரிஜ்மோகன் லால் மெமோரியல் ப்ரைஸ், அது வந்து 1997 சிறந்த ஆய்வுக்கட்டுரை வெளியிட்டதுக்காக அவர் வாங்கியிருக்கிறார். இது போன்ற பல்வேறு அறிவியல் சார்ந்த மதிப்பீடுகளை பெற்றிருக்கிறார் திரு காமாட்சி அவர்கள். இவர்கள் அனைவரையும் இந்த அரங்கிற்கு வரவேற்கிறோம். ஓவர் டு ஜாம். அனைவருக்கும் வணக்கம். பொது அமர்வுன்னு எந்த தலைப்பும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ பொது அமர்வாக இதில் கருத்துக்களை கேட்கலாம். ஒவ்வொரு பேச்சாளருக்கும் சரியாக 10 நிமிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் கருதி நம்முடைய கருத்துக்களை பேசலாம்னு நினைக்கிறேன். முதலாவதாக இயக்குனர் தீபக் அவர்கள் பேசுகிறேன். நான் 2021
விட்னஸ்னு ஒரு படம் டைரக்ட் அண்ட் கேமரா பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரைட்டரும் முத்துவேல் இங்கே உட்காந்துருக்காரு. ஸோ அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இந்தியாஸ் பவர் பிராண்ட் லவ் அதை நான் வந்து கேமரா தான் பண்ணியிருக்கேன். டைரக்டர் வந்து சாதனான்னு ஒருத்தவங்க பண்ணாங்க. என்னென்னா நான் ஜஸ்ட்டு விட்னஸ் படம் தொடர்பாக பற்றி பேசலான்ட்டு இருந்தேன். என்னென்னா நாங்கள் விட்னஸ் படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3.5 years கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ ஏன்னா அது வந்து நார்மலான ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் அப்படிலாம் கிடையாது. ஒரு சீரியஸான சோஷியோ பொலிட்டிக்கல் ட்ராமா. ஸோ அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப ஹெவியாக தேவைப்பட்டது. அதை வந்து நாங்கள் இந்த டியூரேஷன் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல. அது கிரவுண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். அது எவ்வளோ எடுக்குதோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அப்ரோச், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் எப்படி கொண்டு வருது அதுக்கப்புறம் பார்க்கலான் இருந்தோம். ஸோ அந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்குறப்ப நிறைய ரொம்ப ஒரு செப்டி டேங்க் டெத்து, மேனுவல் ஸ்கேனிங், மரணங்கள் அது பார்க்குறது நம்ம செய்திகளாக பார்க்குறோம். ஆனால் அது கிரவுண்டாக பார்க்குறப்ப அதோட சீரியஸ்னஸ்ஸே வேறு. நம்ம வெறும் அது சாதி அதுக்குள்ளார மட்டும் நம்ம கட்டமைப்பு பண்ண முடியாது. ஸோ அது தாண்டி வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் அதுக்கான டேட்டாஸ் அதுக்கான இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறப்ப தோழர்களோட ஒர்க் பண்ணுறப்ப, அதே மாதிரி சிஐடி யூனியன், அதே மாதிரி சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவங்களோடையும் நாங்கள் நிறையா தொடர்பு கொண்டு அவங்களோட இதை ஃபாலோ பண்ணுறப்ப ஃபார் சிம்பிள் 1993 அந்த சட்டம் ஃபஸ்ட்டு இது கொண்டு வந்தாங்க. 2017 திருப்பி இது அமல்மெண்ட் வந்துச்சு. ஆனால் 93 நாங்கள் எடுத்த டேட்டா 19 வரைக்கும் ஒரு கவர்மெண்ட்டோட இது என்னென்னா ரியாலிட்டியாக அவங்களோட இது வந்து 636 மரணங்கள் மட்டும்தான் நடந்திருக்கு இத்தனை வருஷத்தில். ஆனால் இன் ரியாலிட்டி வெறும் 2009 19 அதோட சர்வே பார்த்தா 1670. ஸோ பல மடங்கு வெறும் 10 வருஷத்தில். அதில் வந்து 2014 19 அதில் வந்து தமிழ்நாடு 144 மரணங்கள். ஏன்னா நம்மளது நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து நம்மளது வந்து ஓரளவு அது ரியாலிட்டியோ பொய்யோ, ஆனால் ஒரு நம்பர்ஸ் 50 ஃபிக்ஸ் ஆகிருக்கு மற்ற ஸ்டேட்ஸோட. அப்படி பார்த்தா குஜராத், பீகார்லாம் நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அங்கே ரியாலிட்டியே வேறு. குஜராத்லாம் அங்கே இன்னமும் ட்ரை டாய்லெட்ஸ் இருக்குது. இன்னமும் டெல்லியிலோட இருக்குது. இன்னும் சாங்னி சவுக் அந்த மாதிரி ஏரியாவில், சென்னையிலையும் இருக்குது. அதை நம்ம என்றைக்கும் மறுக்க முடியாது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட சுமார் 2 லட்சம் குடும்பங்கள் இந்த வேலை இந்தியா முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டின்னு இல்லாமல் சில இதுலேயும் இருக்காங்க. ஸோ வாழ்வாதாரமே இல்லாத சூழ்நிலையில் அவங்கள இறுக்கி அந்த வேலையை செய்ய வைக்கிறதுலேயும் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய இது. அதில் 70% பெண்கள் தான் ஒர்க் பண்ணுறாங்க சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இதில். அதுவும் நீங்கள் நைட்டு சென்னையிலே பார்க்கலாம், சிட்டிஸில் பார்க்கலாம் நைட்ஸு. அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இருக்காது. ஆனால் அவங்க தொடர்ந்து ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். சாயந்தரம் நைட்டு ஒரு 8 மணிக்கு வந்தாங்கன்னா காலையில் ஒரு 5-6 மணிக்கு போகணும். ஸோ அதில் அவங்களுக்கு பயங்கரமான நிறையா அப்யூசஸ், நிறையா இது இருக்குது. அந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம வந்து கிரேட்டர் சென்னை அதெல்லாம் சொல்கிறோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 40 வருஷம் வச்சுக்குவோம், ஒரு 80s இப்போ வரைக்கும் சென்னையோட வளர்ச்சியை. அது எல்லாமே பார்த்தோன்னா எல்லாமே கிரவுண்டுக்கு மேலே தான். சிவில் சிஸ்டமாக எல்லாமே மேலே தான் வளர்ச்சியை தவிர கீழே கிடையாது. ஆனால் கீழே தான் கட்டுமானம் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தோம்னா தேனாம்பேட்டை இல்லை பேசன் பிரிட்ஜ் அதெல்லாம் பார்த்தோம்னா பைப்ஸ் வந்து பிரிட்டிஷ் அந்த டைமில் போட்டது. அதோட அங்கே வந்து நீங்கள் என்ன ஃப்ளட்டு என்ன வந்தாலும் இது ஈஸியாக மூவ் ஆகிடும் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர்ஸ். ஆனால் இங்கே பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே மேஜராக டெவலப்மெண்ட் சிட்டி பிளேசஸ் ஏரியா பார்த்தோன்னா அடையா, பேசன் இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இப்போ கிரவுண்ட் வாட்டர் இது ரெயின் வாட்டர் இதுக்கு பண்ணோம். இப்போ ஒரு 6 மாதத்தில் பண்ணாங்க. அது வந்து டெம்ப்ரவரி தான். அது வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு 2-3 நாளைக்கு அந்த மழை தாங்கும். ஒரு 1 வீக் 10 டேஸ்லாம் கண்டிப்பாக தாங்காது. ஏன்னா இங்கே வந்து சிவேஜோட பைப்லைன்ஸே இங்கே வந்து ப்ராப்பரான இது கிடையாது. அவங்கக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச நாங்கள் ரிசர்ச் பண்ண வரைக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட்ஸ் அவங்ககிட்ட ப்ராப்பராக கிடையாது.
அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆனிச்சுன்னா சீனியர்ஸ் சானிட்டி ஒர்க்கர்ஸ் தான் கூப்பிட்டு வரணும். அவங்களுக்கு தான் தெரியும் அதோட பைப்லைன்ஸ் எப்படி இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற பைப்லைன்ஸ்க்கும் சிட்டிக்குள்ளார வர வர அதோட பைப்லைன்ஸும் வெவ்வேறு இது. இப்போ எக்ஸாம்பிள் வடபழனி 100 ஃபீட்டோட பைப்லைன்ஸ் வேறு, அதே இது வலசரவாக்கத்துக்குள்ளார இருக்கிற பைப்லைன்ஸோட இது வேறு தன்மை. அந்த இதில் தான் எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் ஐஐடியில் ஒரு 2016-17 நினைக்கிறேன், அப்போது ஒரு சக்கிங் மிஷின் சம்திங் அவங்க ஒரு கோட் பண்ணி ஒன்று வாங்குகிறாங்க. அது ரொம்ப நாளாக இதில் இருக்குது, கடைசியாக இது பண்ணுறாங்க, ஆன் பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னா வந்து அந்த மிஷினை வச்சு அந்த 100 ஃபீட்லேயே சம்திங் ஒரு ப்ராடான ரோட்டில் வந்து இது பண்ணுறாங்க. அதே அங்கே அந்த சூப்பர்வைசர் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் வந்து டக்குன்னு இன்னொரு ரோட்டுக்குள்ளே கொண்டு போக சொல்கிறாங்க. அங்கே அந்த மிஷினே போக முடியல. ஆனால் அவ்வளோ செலவு பண்ணி திருப்பி ஏன்னா அந்த இடம் அவங்க எங்கே பண்ணணுமோ மேஜர் நம்மளை வந்து இப்போ அவ்வளோ இருக்குன்னா அந்த ரோடு மெயின் விஐபிஸ் ரோடு. ஆனால் அங்கே சுற்றி இருக்கிற இதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா அங்கே நீங்கள் குப்பையை பார்த்தாலே எங்கே க்ளீனாக இருக்குது எங்கே க்ளீனாக இல்லை, அதை வச்சே நம்ம இது இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடலாம் நம்ம மக்களுக்கு. அந்த வகையில் பார்த்தோன்னா பைப்லைன்ஸே ஒவ்வொன்றும் வெவ்வேறு இது. இப்போ சக்கிங் மிஷின் சென்னை கார்பரேஷனில் வந்து அட்வான்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் தான் போக முடியும், சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் போக முடியாது. அது சின்ன குட்டியான அந்த இது வச்சு தான் பண்ண முடியும். மேனுவல் எல்லாமே மேனுவல் தான். நம்ம அது வந்து கையால் இது பண்ணால் அது மேனுவல் ஸ்கேனிங்லன்னு சென்ட்ரல் சொல்லுது, ஆனால் அது மேனுவல் ஸ்கேனிங் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இங்கே வந்து ப்ராப்பரான ஒரு மேனேஜ்மெண்ட்ஸ் எதுவுமே ப்ராப்பராக இதை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணணும் அந்த இதில் எந்த இதுவுமே இல்லை. டெம்பரவரி சொல்யூஷன் தான். ஏன்னா அது ஒரு ஓட் பேங்கிங் தான். ஸோ அப்போ நடைமுறை சாத்தியமாக நம்ம என்ன பண்ண முடியும் அந்த இது. அந்த வகையில் பார்க்குறோன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பயோ டாய்லெட்ஸ் ட்ரெயின் வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லார்ஜஸ்ட் இது நம்மளது தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2004 டிஆர்டிஓ கூட டைப் பண்ணுறாங்க இந்தியன் ரயில்வே டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட. அப்போ 2004 ஆரம்பித்து 2014 ஃபஸ்ட்டு இது வருது பயோ டாய்லெட்ஸ். ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பேசஞ்சர் கோச்சஸ்க்கு வருது. அது ஓகே ஆகுது. ஆனால் அதுலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ 2022 ஒரு இப்போ இருக்கிற ரயில்வே மினிஸ்டர் கொடுத்த டேட்டா படி 70,000 சம்திங் இது வந்து கோச்சஸ் வந்து பயோ டாய்லெட்ஸ் இது. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன இது இருக்குன்னா ஹியூமனோட வேஸ்ட் அந்த இது ட்ராக்ஸில் உழுவுறது அந்த இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பர் டே இந்தியனோட இதில் வந்து 4 டன் ஹியூமன் வேஸ்ட் வந்து இதாகுது. ஸோ வந்து அது வந்து ரயில்வே புஷ் பண்ணி இதுதான் இருக்குது. ஆனால் ஸ்டேஷனில் இன்னும் மேனுவல் ஸ்கேனிங் எல்லா ஸ்டேஷன்லேயும் இருக்குது. சென்ட்ரல் ஈவன் சென்ட்ரலோட இருக்குது மேனுவல் ஸ்கேனிங். அது வந்து அதுக்கான இது வந்து இங்கே நம்மக்கிட்ட அவ்வளோ ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. ஸோ அவங்க கேட்டரி சென்னை வந்து அவங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸ்வச் பாரத்னு ஒன்று இருக்குது, அது வெறும் பேர் மட்டும்தான். ஆனால் அதில் வந்து ஃபண்டிங் எதுவுமே கிடையாது. கடைசி டைப்பில் வந்து காங்கிரஸ் இருந்தப்போ அவங்க புஷ் பண்ணி கொண்டு வந்தது. லாஸ்ட்டாக வந்து அவங்க வெறும் டிஆர்டிஓவோட ஸ்வச் பாரத்தை முன்னாடி போட்டுக்கிட்டாங்க. அவங்க என்னமோ ஃபுல்லாக பண்ண மாதிரி அந்த இது. ஆனால் டிஃபென்ஸ் ரிசர்ச்சும் அவங்க தான் ஃபுல்லாக அந்த இதை அமல் பண்ணதே கொண்டு வந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 2004 ஆரம்பிச்சு 12 தான் 22 இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவு கவர் ஆகிருக்கு. அப்படி பார்க்குறப்ப இப்போ ஏன் அது சொல்ல வரேன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஒரு ரிச் கல்ச்சர் சொசைட்டி இந்தியன்ஸ். எஜுகேஷன் வைஸும் நம்ம வந்து மோர் பெட்டர் அதர் கண்ட்ரிஸோட. ஆனால் அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற இதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து இது வந்து ஒரு ஹையஸ்ட் பெய்டு ஜாப் இது வந்து மேல் ஸ்கேன் அங்கே இருக்குது. ஆனால் நம்மளோட இதில் வந்து 44 ப்ரொவிஷன்ஸில் வந்து அது இருக்கும். எல்லாமே கேஸ் சிலிண்டர் எல்லாமே இருக்கும். ஆனால் கடைசியில் 4 இதோட கொடுக்க மாட்டாங்க, க்ளவுஸோடு கொடுக்க மாட்டாங்க ப்ராப்பராக. அது வந்து ஒரு வெயில் காலத்துலேயே அதே ரப்பர் க்ளவுஸ் தான் அன்குவாலிட்டி, குளிர் காலத்துலேயே அதே தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம பார்த்துருப்போம் ஃப்ளட் அப்போலாம் 2015 ஃப்ளட்டு எப்படி ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணாங்க நம்மளுக்காக. சென்னையை காப்பாற்றினதே சென்னையோட மக்கள் அந்த ஹியூமன் செயின் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் ஃபுல்லாக வந்து பின்தங்கிய கிராமங்கள்லேருந்தும் டவுன்லேருந்தும் பழனி, சேலம் அங்கே இருக்கிற சானிட்டி ஒர்க்கர்ஸை
8 மணி நேரம் நிற்க வச்சவங்க கூப்பிட்டு வந்து அவங்க தான் க்ளீன் பண்ணுது. அது வந்து நியூஸ் எல்லாமே ரெக்கார்டு. ஸோ வந்து அது எங்கேயுமே நம்ம மறுக்க முடியாது. ஏன் நம்ம என்னன்னா இதை வந்து டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு வரப்ப ரொம்ப முக்கியமாக என்னென்னா கிரவுண்ட் ஒர்க்காக ஒர்க் பண்ணணும். ஸோ வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான மிஷின்ஸ் கொண்டு வருது. அது வந்து எந்த வகையிலும் அது முயற்சி ஓகே, ஆனால் அது வந்து எந்த முறையும் சாத்தியம் கிடையாது. அப்படி பார்த்தா 2019 சிப்பாயின்னு ஒரு மிஷின் இது பண்ணியிருப்பாங்க ஐஐடி மெட்ராஸில். ஆனால் அது வந்து எந்த ஒரு இதுவும் டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். அதை வச்சு பெருசாக எதுவும் இது கிடையாது. அதே இது 2022 திருப்பி ஐஐடி அதுலேருந்து புஷ் பண்ணி மற்ற ஆக்டிவிஸ்ட் தோழர்கள் நிறையா பேர் புஷ் பண்ணி இது கொண்டு வரணும். தொடர்ந்து அவங்க புஷ் பண்ணி ஒரு இது கண்டுபிடிச்சாங்க, ஹோமோசெப்னு ரோபோட்டிக் இது. அது வந்து என்னென்னா ஒரு ரோலர் மாதிரி இருக்கும், ஃபேன் மாதிரி. அதை வந்து ஒரு மேனுவலில் விட்டு செப்டி டேங்கில் ஃபுல்லாக இது கிளியர் பண்ணிடும். மிஷின் மாதிரி ஒரு மிக்சி மாதிரி அடித்து இது பண்ண அந்த மீத்தேன் இது பண்ணோடனே அது பண்ணலாம். ஆனால் அது வந்து எங்கே பண்ண முடியும்னா இப்போ இங்கே மாதிரி நல்லா ஸ்பேசியஸ் உள்ள இடத்துல போய் அந்த டிராக்டரை நிப்பாட்டி அந்த இது பண்ண முடியும். ஆனால் அது ஒரு சின்ன சந்தில் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்லேயே ஒரு வார்டு மெம்பர் வந்தாங்க, ஒரு தோழர் வந்தோடனே அவங்க ஃபஸ்ட்டு கேள்வியே இது எங்கள் தெருவுக்குள்ளார் வராது, அதனால் இதோட பயன் என்ன? சிம்பிள், அதுதான் நம்மளோட ரிசர்ச் எல்லாமே வந்து யார் போகுது, யார் இது பயனடையணும், அந்த இதில் தான் நம்மளோட இது. ஏன்னா அது முயற்சி, அது பண்ணது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது அதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் சொல்லலை. ஆனால் அதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்குது, ஃபண்டுலேருந்து எல்லாமே. நம்ம ஏன் அதை வந்து முழுவதாக சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன்று இருக்குது. ஆனால் ஏன் இது பண்ண மாட்டோம், டெமாலிஷ் பண்ண மாட்டோம்? ஏன்னா நம்மளோட பின்தங்கிய கண்ட்ரீஸோட அவ்வளோ இது கிடையாது இங்கே நம்மக்கிட்ட. ஏன்னா ஸ்வச் பாரத் இதுக்கு மட்டும் ஃபண்டு மட்டும் அலோகேட் பண்ணுறது, அந்த அலோகேட் பண்ணுற பார்லிமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டோட அதர் 7 கண்ட்ரீஸில் அவங்க வாங்குகிறாங்க, ஃபண்டு வருது. அதுக்கு தான் இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி ஐநா திட்டினது இந்தியாவை. எதுவுமே பண்ணலை, நீங்கள் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ஐநா. ஆனால் ஃபண்டு மட்டும் அவ்வளோ வருது உங்களுக்கு இதில். ஏன்னா ஸ்வச் பாரத் இது 150 ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட வந்து 500 crores 300 crores நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு. அதில் வந்து 150 மட்டும் சென்னை அண்டு காஞ்சிபுரம் ஏரியாவுக்கு, மீதி தான் சென்னை அதர் சிட்டிஸ் அதர் டிஸ்ட்ரிக்ஸுக்கு. ஆனால் அது வந்து எல்லாமே ரிட்டன் தான் போயிட்டுருக்கு. அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த ஸ்வச் பாரத் கட்டின டாய்லெட்ஸ்லாம் அப்படியே பயன் இல்லாமல் அப்படியே சும்மா தாங்க இருக்குது. அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படி பார்க்குறப்ப ஏன் இது சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட சுவேஜ் பைப்ஸ், ட்ரெயின் வாட்டர் சுவேஜோட பைப் லைன்ஸும் இப்போ ரெயின் வாட்டரும் வரப்போ ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு தெரியாமல் அது மிக்ஸில் தான் போகும். ஏன்னா நம்மக்கிட்ட எங்கே ரொம்ப மழை பெஞ்சா இது வந்தால் அதோடய வாட்டரை எங்கே திருப்பணுன்னே நம்மளுக்கு தெரியாது, இன்னமும் ரிசர்ச்சில் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ஒரு நாளைக்கு சென்னையில் ரிவர்ஸில் கலக்கிற சுவேஜோட இது மட்டும் 250 million liters வாட்டர். ஆனால் அதில் வந்து கொடுங்கியூர் அண்டு இதில் வந்து பெருங்குடி லேண்ட் ஃபில்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து வர இது மட்டும் 30 million liters. ஆனால் அது வந்து எல்லாமே வந்து அது வந்து மெட்ரோ வாட்டரோட இதில் வந்து சுவேஜ் ட்ரீட் பிளான்ட் இருக்குது. ஆனால் அதில் வந்து 50% தான் பண்ணுறாங்க ப்ராப்பராக. 50% எதுவுமே கண்டது. அதுவும் அந்த இல்லீகலாக நிறைய விஷயங்கள் அங்கே மற்றவங்களுக்கு பண்ணுறாங்க. அதே இதில் அதில் நேரோ பைப்ஸ் இருக்குது. நேரோ பைப்ஸ் போகிறப்ப அதில் வந்து கனெக்டே இல்லாமல் அவ்வளோ இது இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அன்ப்ராப்பர் ஒரு இதுதான். ஸோ தேங்க்யூ. ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான ஒரு பிரச்சனையும் எப்படி வந்து அறிவியல் தொழில்நுட்பத்துக்கும் ஒரு சமூக வளத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். வேலைக்கு வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்து இயக்குனர் ரவிக்குமார் அவர்களை பேச இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு அறிவியல் பற்றியும் இதை பற்றி சொல்லும்போது நான் கொஞ்சம் யோசித்தேன், எனக்கு இதில் என்ன விதமான பங்களிப்பு எப்படி பேசுகிறது என்னென்னு. சார் வந்து சினிமா ஓட்டியே நீங்கள் பேசலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு. ஏன்னா சாவி வெங்கடேஸ்வரன் சாரில் வந்து நான் வந்து ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு ஆளுமை. ஏன்னா நான் ஒரு முழுக்க தமிழ் மாணவன். அப்போ எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கையில் அறிவியல்
விஷயங்களையும் புது புது கண்டுபிடிப்புகளையும் அல்லது குழு குழு செயல்பாடுகளையும் தமிழில் விளக்கி சொல்லக்கூடியவங்க யாருமே பெருசாக இல்லை. அப்போ சார் வந்து இப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த கொரோனா காலத்துலேயும் கூட, அல்லது விண்வெளியில் இப்போ நம்ம ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது சரி, நான் பொதுவாக என்னென்னா இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு கூட இருக்கவங்களுக்கு நான் எதுவும் ஆராய்ச்சியாளர் மாதிரி சொல்லுவேன். நான் ஸ்கூல்லேருந்து அதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ சார் சொல்லும்போது அதெல்லாம் அந்த கருத்துக்கள்லாம் அவ்வளோ அழகாக புரியும். அதை நான் வந்து படம் போட்டு விளக்கி சொல்லும்போது கூட சொல்கிறேன், கூட இருக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடியவங்கள ஆச்சரியமாக தான் கேட்பாங்க. அந்த இப்போ கொண்டே நம்ம நிலைநிறுத்தின அந்த ஒரு சேட்டலைட் வந்து சூரியனுக்கு கூட, அதாவது பூமி மாதிரி சுற்றலை, பூமியோடு சேர்ந்து சூரியனை சுற்றுதும் போது அவங்களுக்கு அது புரியல. இப்போ ஜேம்ஸ் டெலஸ்கோப் எப்படி இயங்குது, இதை நான் உட்காந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். சயின்டிஸ்ட் மாதிரி அப்படி ஒரு பிஹேவியருக்கு சொல்லும்போது அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நிறைய விஷயங்கள் தெரியாது. பொதுவாக எனக்கு இது ரொம்ப பிடித்தமாக இருக்கும். ஸோ இதுகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு. இப்போ நானே ஆழ்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மொழித்தடை இருக்கும் பொழுது தமிழில் நிறைய பேர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நிறைய நேரங்களில் நினச்சிருக்கேன். நிறைய அறிவியல் கட்டுரைகள் ஆங்கிலத்தில் நிறைய வருது, நான் படிக்கிறேன். அதெல்லாம் இன்னும் தமிழில் நிறையா பேருக்கு கொண்டு சேர்த்தலாம். இப்போ நிறையா ஆங்கில மொழிகள் படிக்கிறதுனால நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் எதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தணுங்கிற இடத்துல ஒரு சின்ன இது இருக்குது. அது இன்னும் நிறையா செய்யலாம். நான் படிக்கும்போது இந்த ஏன் இதற்கு எப்படின்னு ஒரு புக்கு வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், சுஜாதா சார் எழுதுனது. நான் ஸ்கூல் டைம்லாம் அதை உட்காந்து முழுக்க படிச்சுக்கிட்டு ஒன்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் விஷயங்கள் வந்து வகுப்பறையில் உட்காந்து என்னுடைய கூட இருக்கவங்களுக்குலாம் சொல்லும்போது ஆச்சரியமாக கேட்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த டைமில். என்னையே சயின்டிஸ்ட்டும் எனக்கு சுருக்கமாக எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் வெறும் படிச்சுட்டு போய் சொல்கிறவன் தான். பட் அது மூலமாக எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. இது மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கும் தொடர்ந்து தேடுதலில் இருந்த நிறைய விஷயங்களை அப்படி தான் நான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு விஷயத்தை, ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயத்தை எப்படி எளிமையாக சொல்கிறதுன்னா, அறிவியலில் விளக்கி சொல்கிறதுக்கும் ஆதாரபூர்வமாக சொல்கிறதுக்கும் அத்தனை விதமான தியரிகள் இருக்கும்போது ஏன் அதை விளக்கி சொல்ல முடியாது? பட் ஆனால் இங்கே நம்ம இப்போ பார்த்தா வெளிநாடுகள் திரைப்படங்களில் எடுத்துக்கிட்டால் இப்போ குப்ரிக் அவருடைய ஸ்பேஸ் ஒடிசி ஆகட்டும், இல்லை ஸ்டார் ட்ரெக், ஸ்டார் வார்ஸ், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து ரொம்ப காலம் முன்னாடியே, கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கூட டச் ஸ்க்ரீனு, இப்போ இருக்க ஸ்மார்ட் வாட்சஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க அப்போவே சும்மா கற்பனையாக ஒரு நாளைக்கு ஃப்யூச்சரில் இப்படிலாம் வரலான்னு ஒன்று எடுத்திருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ அந்த படங்கள் பார்க்கல கூட நமக்கு அவ்வளோ நெருக்கமாக இருக்கும். அவங்க எப்படின்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காகவே ஒரு புனைவாக அதை எல்லாம் திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் டைம் நம்ம அப்படியே இங்கே திரும்பி பார்த்தோம்னா நிர்வகிக்கப்பட்ட விஷயங்களையே இங்கே வந்து போராட வேண்டியதாக இருக்குது. பாம்பு வஸ்தை வாயில் கடிச்சு உறிஞ்சி தூக்குற மாதிரியும், வலிப்பு வந்தால் இன்னும் இரும்பு கையில் கொடுக்குற மாதிரியும், இன்னும் திருநள்ளாறு மேலே சேட்டலைட் இருந்து தான் போகுதுங்கிற மாதிரி விஷயத்த சார்லாம் நிறையா விஷயங்களை சொல்லுவார். அப்படி கிடையாது, அது இது. இப்போ நம்ம என்னென்னா இருக்கக்கூடிய ப்ரூவன் செய்யப்பட்ட அறிவியலையே வந்து இல்லை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, இதுதான் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இன்னும் முன்னோக்கி இன்னும் கற்பனையாக இன்னும் அதாவது ஒரு கற்பனை அளவில் கூட சொல்கிறேன், ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. நிறைய புனைவு எழுத்தாளர்கள், அறிவியல் சார்ந்து எழுத்தாளர்கள் இன்னும் நிறைய தேவை இருக்குது. திரைத்துறைக்கும் நிறைய தேவை இருக்குது. வேறு படைப்புகள்லேயும் நிறைய தேவை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியானவங்களோட இப்போ நான் ஒரு சிலரை நான் சந்திக்கிறேன், பேசுகிறேன், அவங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் நிறையா. பட் அந்த இடம் வந்து ஒரு இடம் இன்னுமே தமிழுக்கு தேவை இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது அறிவியல் கண்டுபிடிப்புகளோ அல்லது ஒரு தியரி இது நாள் வரைக்கும் நம்பப்பட்டு வந்த ஒரு விஷயத்தையோ நம்ம வந்து இங்கே மறுக்கலை. அதை தரவுகளோடு மெய்ப்பிக்கும் போது வெளிநாட்டிலேயோ இல்லை மற்ற இடங்களையோ ஏற்றுக்கிற மாதிரி இங்கே நம்ம உடனடியாக நம்ப மாட்டாங்க. நிறைய சூடோ சயின்ஸை நம்புற அளவுக்கு ப்ரூவனாக ஒன்று சொல்லிட்டோம்னா உடனே இப்போ சொல்கிறேன், இப்போ கூட இருக்க வந்துட்டு இல்லைப்பா திருநள்ளாறு மேலே சேட்டலைட் நிற்காதுன்னு நான் சில இதெல்லாம் எடுத்து காமிச்சேன்னா என் மேலே கோவப்படுறான், இல்லை நீ வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ என்ன ஆகுது, அறிவியலையே இங்கே வந்து நிரூபிக்கிறதுக்கு தான் நம்ம திருப்பி நம்ம மேலே நினைக்கிற அளவுக்கு தான் இங்கே இன்னுமே நம்பிக்கைகள் வந்து எப்படி இருக்குன்னா இன்னும் ஆழமாக நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி திட்டம் இயங்கிட்டு இருக்கிற மாதிரியும், ப்ரூவனாக இருக்கக்கூடியதை வந்து நம்புற போக்கு வந்து பொதுவாக இல்லாத ஒரு தன்மையை வந்து பார்க்குறோம். ஸோ சினிமா மாதிரியான விஷயங்களும் எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த அறிவியலையோ மற்ற விஷயங்களையோ ஈஸியாக சேர்த்தக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு மீடியம். ஸோ சினிமாவில் இன்னுமே கூட நிறைய அறிவியல் விஷயங்களை அல்லது நிரூபிக்கப்பட்ட தரவுகளை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய தேவை இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்ன மாதிரி இல்லை. இப்போல்லாம் நம்ம அப்படி உண்மைக்கு மாறாவோ அல்லது வந்து ரொம்ப இதுவாக காமிச்சா ஈஸியாக இப்போல்லாம் வந்து அதை எடுத்து போட்டு எழுதக்கூடிய இடத்துல இருக்குது, அது உண்மை இல்லைங்கிற இடத்துல. ஆனால் கூட
ஒரு புனைவு அப்படிங்கிற இடத்துல நமக்கு இருக்கிற சுதந்திரத்தில் நிறைய விஷயங்கள் இன்னமும் காட்ட தான் படுது. அந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு ஒரு சினிமா இதுலேருந்து நான் யோசிக்கிறேன். இப்போ சுஜாதா சார் அவர் வந்து அவர் 80s எழுதும்போது வீட்டுக்கே அலுவலகமெல்லாம் வந்துடும், வீட்டிலேயே உட்காந்து வேலை செய்கிற மாதிரி ஆயிரும் அப்படிலாம் அப்போ எழுதியிருப்பார். இன்றைக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எல்லாமே இன்றைக்கி நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, நிறையா வந்து ஒரு அறிவியல் புனைவு எழுத்தாளர்கள் தேவை இருக்குது. நிறைய பேர் வந்து அது சார்ந்து இயங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேன். சினிமா அப்படிங்கிற ஒரு மீடியம்குள்ளே இப்போ சயின்ஸ் கொடுத்த ஒரு கொடை தான் சினிமா. ஸோ அதனால தான் நானும் இங்கே வந்து நிற்க முடியுது. ஸோ அனுதினமும் ஒரு அறிவியலினுடைய வளர்ச்சி எல்லா துறைகள்லேயும் வந்து வியக்கிற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே வர மாதிரி தான் சினிமாலையும் தொடர்ந்து அறிவியல் கண்டுபிடிப்புகளும் சரி திரைத்துறை சார்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதை பலனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுபோல் மக்களும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லா பலனையும் அனுபவிக்கிறாங்க. அவங்க கையில் இருக்கிற ஃபோன்லேருந்து நேவிகேஷன்லேருந்து அவங்க வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு முன்னோர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க, நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நான் வந்து இதை நம்ம நிறைய நேரம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப உட்காந்து பேசி என்னாலே டயர்டாயிருது. நல்லா பார்த்தா அறிவாளியாக இருக்காரு, கூட உட்காந்து பேசும்போது இப்போல்லாம் என்னப்பா அன்றைக்கெல்லாம் அப்படிங்கும்போது, இல்லை நம்ம இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கோங்க, நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இல்லை அன்னைக்கெல்லாம் அப்படி கட்டினாங்க இப்படி கட்டினாங்கும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நான் திரும்ப என்ன ஆகுதுன்னா அதை ஏற்றுக்க முடிய மாட்டேது அவங்களால. இல்லை வேணே சொல்கிறான், நம்ம முன்னோர்கள் தான் நல்லா இருந்தாங்க, நம்ம நல்லா இல்லை. அப்போ நான் உதாரணத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவேன். இன்றைக்கி நாம் பொது மக்கள் பயன்பாட்டுக்கு எவ்வளோ அறிவியல் கண்டுபிடிப்பு கிடைக்கப்பட்டிருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், இன்னும் நமக்கு முன்னாடி வாழ்ந்து மரித்து போன மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்டவங்க கூட பூமியினுடைய வெளியிலிருந்து விண்வெளியிலிருந்து ஒரு தோட்டத்தை அவங்க பார்த்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம்ல. நம்ம விமானத்தில் ஒரு பயணம் போகிறோம், எவ்வளோ அதிநவீன வசதிகளை கண்டுபிடிக்கிறோம். சின்ன ஒரு வழினா கூட ஸ்கேன் பண்ணி என்னென்னு பார்க்குறோம். பள்ளி வழியில் செத்து போன மன்னர்களாக இருந்திருப்பாங்க தானே. அப்படிலாம் சொல்லி நிறையா நேரம் அதை பற்றிலாம் பேசுவேன், சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் திரும்பி இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் முன்னோர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க, நம்ம நல்லா இல்லை, நமக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நம்ம வந்து அழிஞ்சிட்டோம். இப்படியே இந்த போக்கு வந்து இங்கே தான் நம்ம ஊரில் தான் நிறையா இருக்கா அப்படின்னு எனக்கும் தெரியல. ஸோ இன்னுமே கூட நம்ம என்னெல்லாம் வளர்ச்சிகள் அனுபவிச்சுக்கிட்டோம், எத்தகைய கண்டுபிடிப்புகள்லாம் நமக்கெல்லாம் பயன் தந்துக்கிட்டு இருக்குது, நம்ம வாழ்க்கை இது மூலமாக எல்லா துறைகளையும் எப்படி முன்னேறி போய்கிட்டு இருக்குங்கிறதையே கூட எப்பவுமே இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாடு இப்படியே இருக்குன்னு சொல்கிற மாதிரி பயன்படுத்துகிறவங்க எப்பவுமே எல்லா காலத்துலேயும் நல்லா இல்லை, எல்லாம் நம்ம மற்ற இது நல்லா இருக்குது, முன்னாடி இருந்தவங்க நல்லா கற்காலத்தில் நல்லா இருந்துங்கிற மாதிரியான ஒரு போக்குகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் இனி வரும் காலங்கள் நிறையா அதையெல்லாம் நம்ம நிறையா கூட இருக்கவங்களுக்கே பயன்படுத்துகிறவங்களுக்கே ஞாபகம் மூட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு இது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வளர்ந்துருக்க இந்த சூழலில் நான் சினிமாவில் இயங்கிக்கிட்டு இருக்கேன். இனி வரும் காலத்தில் சினிமா எத்தகைய ஒரு வடிவத்தை எடுக்கும், அது எந்த விதமாக இருக்கும், அது இன்னும் ஆனால் என்ன வந்தாலும் மக்களை மகிழ்விக்கக்கூடிய இடத்துல இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் அதனுடைய வடிவ மாற்றம் இப்போ வரைக்கும் வந்திருக்க மாதிரி இன்னும் வேறு ஒரு பெரிய இடத்துக்கு போகும்னு நினைக்கிறேன். எல்லா துறைகள்லேயும் அறிவியலுடைய வளர்ச்சியை வந்து அனுதினமும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு அறிவியலுடைய வளர்ச்சிகளை பார்க்குறதும் இங்கே வந்து பேசக்கூடியவங்ககிட்ட நான் ஏதாவது ஒரு நிறைய விஷயங்களை எடுத்துக்க முடியுமா, பகிர்ந்துக்க முடியுமாங்கிற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தில் தான் வந்திருந்தேன். அந்த வகையில் அவங்க பேசக்கூடியதில் ரொம்ப எனக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு கருத்துக்களாக இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த கருத்துசார் மாநாட்டிற்கு எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி இந்த அழைப்பு வந்து எங்கள் இயக்குனருக்கு விடுக்கப்பட்டது. டாக்டர் ஆனந்தவள்ளி, அவங்க திருக்குறள் செல்வின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வர வேண்டிய ஃபங்க்ஷன், பட் அவங்க வேறு வேலை இருந்ததுனால என்னை நியமித்தார். ஸோ நான் இங்கே வந்திருக்கேன் அவங்க சார்பாக. ஸோ எங்கள் ஆராய்ச்சி மையம் கட்டுமான துறையில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த தரமணியில் இருக்குது. ஸோ அது வந்து மத்திய தொழில்சார் ஆராய்ச்சி நிறுவனத்தோட ஒரு லேப். ஆக்சுவலாக CSIR கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதில் 39 லெபார்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு லெபார்ட்ரி தான் இங்கே இருக்கிறது, கட்டுமான பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம். எங்களோட டிஜி வந்து டாக்டர் கலைச்செல்வி. அதுக்கப்புறம் எங்கள் இயக்குனர் டாக்டர் ஆனந்தவள்ளி. ஸோ லாஸ்ட் டைம் நேற்றுக்கெல்லாம் நிறைய டிஸ்கஷன் இருந்தது. இந்த பெண்கள் ஒடுக்கப்பட்டு சமூகம் மாதிரியான ரொம்ப உணர்ச்சிகரமான பேச்சுக்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைரக்டர் சொன்னது மாதிரி
எல்லாமே சவால்கள் இருந்தாலும் சில சாதனைகளாக பார்க்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ 39 லேபில் வந்து ஒரு 7-8 லேபில் வந்து பெண்கள் வந்து டைரக்டராக இருக்காங்க. அதே மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க. நீங்கள் யூனிவர்சிட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா கூட, அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய துறை தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். ஆராய்ச்சி மையத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இப்போ வந்து லீடிங் இதில் இருக்காங்க. எங்களுக்கு பக்கத்தில் டிடிடிஐ இருக்குது, அங்கேயே வந்து பெண் இயக்குனர் தான். ஸோ இப்போ அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து நல்ல ரோலில் இருக்காங்க. அவங்களோட கடமைகளையும் நல்ல விதத்தில் டெலிவர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இங்கே பார்த்ததுலேயே, நான் நேற்றுக்கு பார்த்ததில் ஸ்பீக்கரில் சொல்லிட்டு இருந்தேன், நாராயணி அவங்க, சாந்தி மேடம், அப்புறம் எல்லாருமே ஐ குட் சி அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து இந்த இது வந்து ஒரு அமைதியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எல்லாமே இப்போ சொன்னார் இல்லைங்களா, எல்லாமே நெகட்டிவாக இது இப்போ இல்லை, இப்போ பழப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ வி ஆர் டூயிங் பெட்டர், நாட் தட் பேட். அந்த மாதிரி தான் இருக்குது, அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ப்ரீஃபாக எங்கள் நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா, அவுட்ரீச் எப்படி நாங்கள் வந்து சில கடமைகள் இருக்குது, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் நாங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட லேபில் வந்து செப்டம்பர் 26 ஓப்பன் டே நடக்கும். அந்த டைமில் வந்து சுற்றி இருக்கிற காலேஜஸ் டு ஸ்கூல்ஸ்க்கு எவ்ரி இயர் வி கோ அண்ட் இன்வைட் பீப்புள். போய் கூப்பிட்டு வந்து அவங்க எல்லாரும் வந்து விசிட் பண்ணுவாங்க. 5000-லேருந்து 8000 9000 பேர் வந்து அன்றைக்கி விசிட் பண்ணுவாங்க எங்கள் லேபை. ஐ திங்க் தேர் வாஸ் அ டிஸ்கஷன், நீங்கள் யாருமே எதுவுமே ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து என்னெல்லாம் சொல்ல முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ்க்கெலாம் சில ஒர்க் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று சைன் பண்ணுவோம் நாங்கள் லேபுக்கெலாம். அந்த டெஸ்ட் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் எங்களால் வெளியே சொல்ல முடியாது. நியூக்ளியர்னானே எப்படி இவங்க சுவாரஸ்யமாக எழுதுறதுக்கு அவங்க என்ன வேணால் எழுதிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ். ஏன்னா எல்லாருமே, ஒரு நண்பர் சொன்னார் எங்களுக்கு 1/4 பேஜுக்கு மேட்ரு அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க வந்து சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக எல்லாத்தையும் கூட்டி எழுதுவாங்க. அப்போ தான் வந்து ஆசிரியர்கள் படிப்பாங்க. ஸோ டைரெக்டாக ஜஸ்ட் லைக் தட் நாங்கள்லாம் ப்ரெஸ்ஸுக்கு போயிட முடியாது. எங்களுக்குன்னு என்ன பண்ண முடியுமோ தட் வி ஆர் டூயிங். ஸோ இந்த மாதிரி நிறைய லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1 வீக் 1 லேப் ப்ரோக்ராம் மாதிரி எல்லா லேப்லேயும் நடந்தது. 39 லேப்லேயும் ஒரு லேபில் வந்து எங்கள் லேபில். ஸோ எவ்ரிடே வி ஹேட் அ ஸ்டூடெண்ட் கனெக்ட், சொசைட்டி கனெக்ட், இண்டஸ்ட்ரி கனெக்ட், என்டர்ப்ரனர் கனெக்ட், ஸ்டேக் ஹோல்டர் கனெக்ட். அந்த மாதிரி அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி, இந்த ஸ்டேக் ஹோல்டர் கனெக்டுன்னு சொல்லும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னார் இல்லைங்களா, டைரக்டர் சொன்னார், இப்போ எங்கள் தெருவில் வந்து இந்த மெஷின் போகுமான்னு கேட்டாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் ஸ்டேக் ஹோல்டர் கனெக்ட். யாருக்கு நம்ம டெலிவர் பண்ணுறோமோ அவங்களோட இன்புட்டை நம்ம எடுத்துக்கணும் நம்ம எதாவது பண்ணும்போது. ஸோ இப்போ எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வந்து ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் வந்து முதலே நடத்திடணும். ஸ்டேக் ஹோல்டரை எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் அந்த வேலையை, அந்த ரிசர்ச்சோ என்னமோ பண்ணணும் அப்படிங்கிற பாலிசிஸ் இருக்குது. அது பாலிசியாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அண்ட் ஆல்சோ நாங்கள் நிறைய குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸ்கூல் சில்ட்ரனுக்கு எவ்ரி இயர் வி கண்டக்ட் குவிஸ் ப்ரோக்ராம். ஓப்பன் டே அன்றைக்கி கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுப்போம். அது வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் எப்போவுமே ப்ரைஸ் வாங்குறாங்க. பத்மசேஷத்ரி, டிஏவி, அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் ரிப்பீட்டடாக இது மாதிரி நடந்துகிட்ருக்கு. கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேஷன் இல்லைங்கிறத வந்து எங்கள் இயக்குனர் வந்து முன்னெடுத்து இந்த வருஷத்துலேருந்து தமிழ் பிள்ளைங்களுக்கு, கார்ப்பரேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே வினாடி வினா, அறிவியல் வினாடி வினான்னு வச்சு இந்த வருஷம் நடத்தி ஸோ தட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. இனிமேல் எல்லா வருஷத்துலையுமே நாங்கள் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்குன்னு தனியாக வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி பரிசு கொடுப்போம். அது ஒன்று நடந்துட்டுருக்கு. அப்புறம் ஜிக்யாசா ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. ஸோ டைரெக்ட்லி இப்போ எல்லாருமே சொன்னாங்க, எது வேணும்னாலும் இளைய தலைமுறைக்கிட்ட சொல்லுங்கள், அவங்க வந்து தே வில் டேக் இட் பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி ஆல்வேஸ் கெட் கனெக்டட் வித் ஸ்கூல் சில்ட்ரன். நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். ஜிக்யாசா அவங்கள கூப்பிட்டு வந்து பண்ணுறோம். இப்போ வந்து இந்த சூடோ சயின்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து இளைய தலைமுறை, இப்போ இவர் மாதிரி டைரக்டர் மாதிரி அந்த பீப்புள் வந்து வெரி கிளியர். அவங்களுக்கு தெரியுது எது சயின்ஸு எது சூடோ சயின்ஸுன்னு அவங்களுக்கு தெரியுது. எங்களை மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் தெரியறதில்ல.
ஸோ நிஜமாலுமே 2 நாள் முந்த நாள் முந்த நாள் எங்களுக்கு லீவ். நேற்று காலையில் வரும்போது ஆட்டோவில் எப்படி பார்த்தா வந்து கனடாவில் இன்னைக்குமா காலையில் எடுத்துக்கு வைக்கன்னு பெரிய பெரிய டவர்லாம் அப்படியே விழுது. அப்படியே இந்த லேம்ப் போஸ்ட்லாம் டிக்கிட்டு ஆடு. 1 நிமிஷம் எங்களுக்கு எடுத்துக்கு வைக்க வந்து 30 செகண்ட் அப்படி தான் வரும். நாங்கள் எடுத்துக்கு வைக்க ஓட்டி பார்ப்போம். எங்களோட லேபில் ஸ்பெசிமென் வச்சுட்டு எடுத்துக்கு வைக்க அப்ளை பண்ணுவோம் 3 டைரெக்ஷனில். அதுதான் எங்கள் லேப். பூகம்ப ஆராய்ச்சி தான் எங்களோட வேலையே. காலங்காத்தால இந்த மாதிரி இப்படி ரொப்புன்னு விடுது சொல்லிவிட்டு 1 நிமிஷம் பார்த்து பையன் வந்து கனடாவில் இன்டர்ன்ஷிப் போயிருக்கான். என்னடா அவன் ஏதோ வெண்டைக்காய் நறுக்கி சமையல் பண்ணிட்டுருக்கான். 11 மணி 10 மணி அவனுக்கு 11 மணி அவனுக்கு வந்து கிடுகிடு அவனுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி என்னடான்னு கூப்பிட்டா, அம்மா இது பார்த்தாலே தெரியலையா இந்த வீடியோ ஃபேக்கு. அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கிறான். ஆனால் அவனுக்கு பார்த்தோன்னே தெரியுது, எனக்கு தெரியல. ரியலி ஃபஸ்ட்டு வந்து நம்ம படத்தை தானே கண்ணு பார்க்குது, அதுக்கப்புறம் தானே அதெல்லாம் அவ்வளோ அறிவியல் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வயசானவங்களுக்கோ இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் சொல்லலாம் எதுன்னு சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. பட் நீங்கள் அந்த வீடியோ வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி அதை நம்பாமல் போவீங்க? பட் அவன் உடனே எழுதிட்டான், திஸ் வீடியோ இஸ் ஃபேக் அப்படின்னு எழுதிட்டான். நானும் வந்துட்டேன். வந்தப்புறம் எங்கள் குரூப்பில் தான் வந்திருந்தது, சிஎம்சி குரூப்பில். அப்புறம் அவர் யார் அனுப்புனாருன்னு பார்த்து, ஏழுமலை இதெல்லாம் செக் பண்ணாமல் அனுப்ப மாட்டிங்களா அப்படின்னு அவரை பிடிச்சி சத்தம் போட்டோன்னே அவர் எடுத்துட்டார், குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் நமக்குள்ளே டெய்லி வந்துட்டுருக்கு. நம்ம அதை மறைக்கிறதுக்கு இல்லை, ஆனால் இளைய தலைமுறைக்கு தெரியுதுங்க, அவங்களுக்கு தெரியுது. இப்போது என் பொண்ணு சொல்வா, இப்போ நான் வந்து ஐ எம் ட்ராவலிங் இன் கார் இன் ஜெர்மனி டுவர்ட்ஸ் ஏர்போர்ட் அப்படின்னு நீ டைப் பண்ணால் உடனே அந்த வீடியோ வந்துடுது. அது எப்படி இருக்குமோ, நீங்கள் அப்படி போகும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வீடியோ ஏஐ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுதுங்க. நீங்கள் டைப் பண்ணால் போதுங்க. இப்போ நான் வந்து இதுக்கு போயிட்டுருக்கேன், இந்த இடத்துல நான் போயிட்டுருக்கேன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா, தென் யூ வில் கெட் த பிக்சர் வீடியோ. அந்த மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அறிவியல் இன்றைக்கி. ஸோ அறிவியல் தமிழ்ங்கிற இதுக்கு வரும்போது, அறிவியல் தமிழ்னா இப்போ அழகாக சொன்னார் ஏன் எதற்கு எப்படி. சுஜாதா அவர்லாம் வந்து மிகப்பெரிய மேதை. அவர் வந்து 80ஸ்லேயே வந்து அவ்வளோ அவரோட ஒர்க்கெல்லாம் பற்றி சொல்லவே முடியாது. அவங்களோட ஒரு இது வந்து நான் சொல்கிறேன், 2004 வந்து லயோலா காலேஜில் ஃபெப்ரவரி தே ரிலீஸ்ட் ஒன் இது ழா கணினி, அது பேர் என்ன ழா கணினி. அதுக்கு வந்து 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்க டீம். அதில் என்னென்னா எல்லாமே தமிழ். ரெட் லினக்ஸ் பண்ணியிருக்காங்க, கேஏடி கெர்னல் டென்சிட்டி எஸ்டிமேட்டராக என்னமோ கேடி தட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம், சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம். அதில் டெவலப் பண்ணி இப்போ தான் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர் தனியாக யூசர் தனி இப்போ தான் எங்களுக்கெல்லாம் தெரியும் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குன்னு. அது வந்து 2004 இந்த வெளியிடுறாங்க. அது வந்து இட் ஹேட் அ இன்டர்நெட் ப்ரௌசர், ஒரு இமெயில் சர்வர், ஓப்பன் ஆஃபீஸ், இவ்வளோ எல்லாமே தமிழில் இருக்குது. இது எந்த வருஷத்தில் 2004 இட் வாஸ் ஒர்க்கிங். அதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க ழா கணினின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எழுதின தமிழ் அறிவியல் தமிழ் மாதிரி இப்போ யாரும் எழுதுகிறாங்களா தெரியல. எழுதுவாங்களா இருக்கும், நாங்கள் படிக்கிறது இல்லை, அதுதான் படிக்காதனால தெரியல. இப்போ என்ன எழுதிட்டுருக்காங்கங்கிறது இந்த 2 நாளாக தான் எனக்கு கொஞ்சம் பெரிய தூக்கத்துலேருந்து எழுந்த மாதிரி இருக்குது. நேற்றுலேருந்து இதை கேட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, இதை காலேஜோடு முடிஞ்சு போச்சு, படிப்பு தமிழ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சுந்தர ராமசாமியின் புளிய மரத்தின் கதை, அது இது தாய் மக்சிம் கார்கி, அந்நியன், இதெல்லாம் ஒரு காலகட்டங்க. அப்போல்லாம் அதெல்லாம் படிக்கிறது, அது வந்து அண்ணா படிப்பாங்க, வீட்டில் புக்கு இருக்கும், அதை படிச்சுக்குவோம். 2 நாளில் சிவகாமி சபதம் கொடுக்கணும்பாங்க, நைட்டெல்லாம் உட்காந்து படித்து முடிச்சிட்டோம். சிவகாமி சபதம் இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அது இலக்கியம், அது வேறு. அறிவியல் சரி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ப்ரீஃப். எப்படி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொது அமர்வுங்கிறதுனால இந்த 2 நாளாக எல்லாருமே இருந்தவங்க இல்லாமல் புதுசாக இப்போ வந்திருக்கிறவங்க ஜஸ்ட் வாட் ஆர் த திங்ஸ் which were discussed அப்படின்னு மட்டும் நான் ஒரு ப்ரீஃபாக ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். ஸோ ஒருத்தர் கன்சர்ன் சொன்னார், தமிழில் நான் லேசரில் புக்கு எழுதுகிறேன், யார் படிப்பாங்க அப்படின்னார். இன்னொருத்தர் வந்தார்,
நான் வந்து 10 புக்கு கொண்டு வரேன் ஒரு வருஷத்தில், நீங்கள் வந்து எனக்கு கண்டென்ட் கொடுங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்து கலைச்சொல் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு வழி இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஜேர்னல், தமிழில் ஜேர்னல் கொண்டு வரணும் அப்படின்னாங்க. ஸோ அறிவியல் அல்லாத விஷயங்களை கலைந்தறிவது எப்படி? இப்போ எங்களுக்கு ஐத்தென்டிகேட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இந்த மாதிரி பிளகியாரிசம் செக்ன்றது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் செக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவர் சொன்னார் 5000 லைப்ரரிஸ் வந்து நான் ரீச் பண்ண முடியும், அவ்வளோ லைப்ரரி இருக்குது, நான் இந்த புக்கை அடித்து அனுப்புகிறேன், நீங்கள் கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு ஜோஷி சார் எஸ்டர்டே சொன்னார். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஸோ நிறைய சொசைட்டல் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஆழமாக பேசினாங்க. நிறைய பேச்சாளர்கள் அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மெல்லாம் இங்கேயோ ஒரு சைலோவில் நாங்கள்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம், வரோம் ஆஃபீஸ் வரோம் போகிறோம். அது தவிர நம்ம ரொம்ப நேரோவாகிட்டோங்க. இப்போ எதுவுமே தெரியறதில்ல சுற்றி நடக்கிறது மேக்ஸிமம். ஆனால் நிறைய பேர் வந்து களப்பணி ஆட்டிகிட்ருக்காங்க நேற்றுக்கு சொன்னது மாதிரி. ஸோ நிறைய இன்றைக்கி காலையில் வந்து எக்கலாஜிக்கல் சேலஞ்சஸ் பற்றி பேசினாங்க. ஸோ ஆழமான விஷயத்தை எளிமையாக கொண்டு சேர்க்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நண்பர் சொன்னார், எத்திக்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேடம். எத்திக்ஸ் சயின்ஸ், எத்திக்ஸ் எழுதுறதில்ல எத்திக்ஸ் இருக்கணும். ஸோ ரெஃபரன்ஸிங் இருக்கணும். நீங்கள் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், டாக்டர் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் எங்கள் இதில் இருக்கார். அவர் முதலே சொல்லிட்டுருக்காரு, சைட்டேஷன் ரெஃபரன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ நிறைய இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்குது. ஐ திங்க் எல்லாத்தையும் we will discuss. And now thank you very much. தேங்க்யூ வெரி மச். முதல்ல வந்து நான் நன்றி சொல்லட்டும். ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த 5th 6th 7th 8th சயின்ஸில் ஆர்வம் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு விஞ்ஞானி, வில்லேஜ் விஞ்ஞானிங்கிற மாதிரி பேர்லாம் கொடுத்த பசங்களாம் கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாங்க இருந்தது. இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு சினிமா 2 சினிமா பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலம் உண்டு. அதுக்கப்புறம் சடனாக ஒரு சேஞ்சு. எங்கள் ஃபாதர் தஞ்சாவூர் சொந்த ஊர், அங்கே இருந்தோம். அப்போ கொஞ்ச நாள் ஒரு 4 வருஷம் இருந்தோம். அங்கே நிறைய இன்புட்ஸ்லாம் கிடச்சிது. அந்த ஆற்றுக்கு போகிறது, குளத்துக்கு போகிறது, அங்கே போகிறது, அடி வாங்குறது, வாழைமட்டையில் அடி வாங்குறது, வீட்டில் ஏன் போன ஆற்றுக்கு அப்படின்னு இவ்வளோ பிரச்சனைகளும் தாண்டி திடீர்னு ஒரு மதுரைக்கு ஒரு ஷிஃப்ட் ஆனோம். அங்கே எங்கள் ஸ்கூலில் ஒரு சயின்ஸ் கிளப் இருந்தது. அந்த சயின்ஸ் கிளப் வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனர். ஸோ அதனால அதை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் அதுலேருந்து அப்படி போனோம். சயின்ஸ் கிளப் இருந்தது மதுரையில். வந்து நிறைய அறிவியல் அந்த இப்போ டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அங்கே ஒரு பிளானட்டேரியம் இருந்தது, சயின்ஸ் சென்டர் இருந்தது, யூஜிஸ்லேருந்து நடத்திட்டு இருந்தாங்க. கடைசியில் பல காரணங்களால் இழுத்து மூடிட்டாங்க. அப்புறம் அங்கே கல்லூரி படிப்பு முடித்தோம். அதை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சினிமாவே எல்லாம் மறந்தாச்சு. சென்னைக்கு வந்து இங்கே 88 இந்த அறிவியல் மையத்தில் ஜாயின் பண்ணேன். அந்த 1-2 வருடங்களில் வந்து டிவி ஜாம், மேடம் இந்துமதி, அப்புறம் ஸ்ரீகுமார், இந்த மாதிரி இவங்களாம் அறிமுகமானாங்க. துளிர், வள்ளிதாசன், சுஜாதா எல்லாம் அறிமுகமானாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. அப்போ சயின்ஸ் சென்டர்லேயே கண்டினியூ பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம் சயின்ஸ் சென்டர்லேயே அறிவியல் மையத்திலேயே சென்னை, திருச்சி, வேலூர், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மையத்தோட இயக்குனராக ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்னோடய பர்சனல் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் இப்போ இருக்கிற சூழலில் இந்த சயின்ஸ் சென்டர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்பில் வந்து என்ன நடந்ததுன்னா, நிறைய பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி மக்களை வந்து நாங்கள் இந்த சயின்ஸ் சென்டரில் சந்திச்சிருக்கிறோம். எங்களோட 4 சென்டரோட சேர்த்த அதோட ஆயுளை பார்த்திங்கன்னா 75 வருஷம். இந்த சென்னை சென்டரே ஒரு 33 வருஷம், திருச்சி சென்டர் ஒரு 25 வருஷம், கோயம்புத்தூர் சென்டர், வேலூர் சென்டர் எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75 வருஷம் இருக்குது. எல்லா சென்டர்லையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன். 1995 நினைக்கிறேன், இயர் ஆஃப் ஃபிசிக்ஸ். டெலஸ்கோப்பை தூக்கிட்டு பிளானட்டேரியம், அந்த போர்ட்டபிள் பிளானட்டேரியம், சயின்ஸ் கிட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஊராக தமிழ்நாடு முழுசு சுற்றுவோம். அந்த மாதிரி செப்டம்பர் மாதம் நல்ல மழை, நைட்டு 12-1 மணிக்கு வேலூரில் ஆற்காட்டில் இருந்துட்டு காட்பாடியில் போய் ஒரு ஸ்கூலில், அரசு பள்ளியில் ஒரு இதில் போகிறோம். எந்த இடமும் எந்த வசதியுமே கிடையாது, இங்கே தான் படுக்கணும், இங்கே தான் தங்கணும் அப்படின்ட்டாங்க. சரி தங்கணும். ஆனால் பார்த்தா சயின்ஸ் ஃபாரத்துலேருந்து ஏற்பாடு பண்ணி ஒரு பெரிய கூட்டமே இங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. மழை ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு ஷெட் இருந்தது, இந்த ஷெட்டிலேருந்து நாங்கள் டெலஸ்கோப் வச்சுக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தூரத்தில் அங்கே ஒரு மலை மேலே ஒரு சோடியோ வேப்பர் லேப் இருந்தது. அந்த சோடியோ வேப்பர் லேப்பை ஃபோக்கஸ் பண்ணி அதை காமிச்சு இது பண்ணோன்னா அப்புறம் நிறைய பேர் எல்லாம் கலைஞ்செல்லாம் போயிட்டாங்க, தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க.
ஒரு ஃபேமிலி நல்லா நீட்லி ட்ரெஸ்ட்டு இது நம்ம நல்லா படித்த ஃபேமிலி அப்படின்னு வச்சுட்டுவோம். அவங்க என்ன பண்ணாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்கெல்லாம் 1 மணிக்கு நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ தயங்கி வந்து கேட்டார், சார் உங்களுக்கு ரொம்ப சிரமம், இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த பல்பை கழட்டிட்டு வரணும்ல அப்படின்னாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அறிவியலை பரப்புறீங்க அப்படின்னாரு. ஸோ இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஸோ தேர் இஸ் நோ டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். ஸோ நம்ம என்னென்னா நம்ம அவங்களுக்கு வந்து இந்த வெளிச்சத்தை கொடுக்கல. இப்போ இந்த மூட நம்பிக்கை ஒழிக்கிறா அது இது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், பண்ணிகிட்டு இருக்கோம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் when you throw light that will disappear automatically. ஸோ இதை வந்து நம்ம நிறைய செய்யணும். அந்த சினிமாலேயே இந்த அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடு, அவனோட ஆர்வத்தை தூண்டு, அப்படி அந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரி நம்ம கட்டுரைகள் எழுதணும். வெளியில் சில புக்ஸ்லாம் பார்த்தோன்னே வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்படியே கண்டினியூஸாக போகுது. சப்ஜெக்டாக இருந்தால் ஓகே அது படிச்சே ஆகணும். பட் அந்த மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன இந்த புனைக்கதைகள் புத்தகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக இருந்துச்சு தமிழாக இருந்துச்சு கண்டினியூஸாக போகுது. இது மாதிரி ஒரு அறிவியல் மையத்தில் இன்னொரு இன்ஸ்டன்ட்டுக்கா சார் ஜாம்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். எங்கள்கிட்ட சயின்ஸ் டிஎஸ்சிலேருந்து ஒரு பஸ்ட் ஒன்று வச்சுருக்குறாங்க, ராமானுஜன் பஸ்ட்டு, மேத்தமெட்டிக்ஸ் கேர்ள். அது இப்போ கண்ணாடி போட்டு மூடிட்டோம். ஏன்னா அவர் ஆரம்பித்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, மேபி இன்ஜினியரிங்காக இருக்கும் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, இல்லை நாளைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தன் வந்தாங்கன்னு பட்டு கணத்தை அடித்தான் ராமானுஜன் அந்த பஸ்டர் கணத்தில். என்ன ஏப்பா என்னன்னா அந்த பேசுகிறான் அவன், ஒன்னால தானே நாங்கள் இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்புறம் ராமானுஜனை காப்பாற்றுறதுக்காக ஒரு கண்ணாடி பெட்டி போட்டாத. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ படித்த மாணவர்கள்ட்டையே இது இருக்குது. ஒய் மேத்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் கேட்குறாங்க, ஒய் சயின்ஸ் நான் இதே படிக்கணுங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ மேத்ஸ் நீங்கள் படிக்கிறதுனால வந்து நீங்கள் ஒரு ஐன்ஸ்டீனாவோ ஒரு ராமானுஜனாவோ இவரோ நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜில் படிக்கிறதுனால நீங்கள் ஆகிட போகிறதில்ல, அதை ஆக போகிறதில்லன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் திஸ் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த அனாலிசிஸ் இருக்குது பாருங்கள். ஒரு ஈக்குவேஷன் போடுறோம், லெஃப்ட்டு ரைட்டு மேட்ச் பண்ணுறோம், இது நல்லது கெட்டதுன்னு நம்ம பண்ணுறோம். இந்த அனாலிசிஸ்லாம் வந்து அவங்க உள்ள இம்பைப் ஆகுது. இது வாழ்க்கையில் அவனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த பிற்காலத்தில் வந்து இது அவனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேத்ஸ் படித்ததுனாலே சயின்ஸ் படித்ததுனாலே இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் வந்ததுனால தான் இது பண்ணுறோம். இதை வந்து நம்ம எடுத்து சொல்கிறதில்ல. பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபியர், இல்லாட்டி யாராக இருந்தாலும் நீங்கள் காலையில் 6 மணிக்கு டிவியை போட்டிங்கன்னாவே ஒரு பயத்தை உருவாக்கி படுக்கிற வரைக்கும் டாய்லெட்டில் இது இருக்கா அது இருக்கா, சாப்பாட்டில் இது இருக்கா, கையை கழுவாக சாப்பிட்ற, இப்படி இந்த பயத்தை உருவாக்குவதாகவே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறது இது. இந்த பயம் தான் அது வந்து ஒரு நான் அப்புறம் இந்த சயின்ஸில் நிறைய இது எழுதுறேன். என்னோடய முதல் கட்டுரை துளிரில் வந்தது. அந்த துளிரில் வந்து அறிவியல் மையம் ஒரு அறிமுகம்னு சொல்லிட்டு எங்கள் சென்டரை பற்றி 92 நினைக்கிறேன், 92. அப்போ எங்கள் டைரக்டர் இருந்தார் டாக்டர் கோபால்ராமன். ஒன் ஃபைன் மார்னிங் ஒருத்தர் மிஸ்டர் ஜான்சன் என்னமோ ஞாபகம் இல்லை, அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்தார், மலரை எடுத்துகிட்டு வந்து சார்ட்டு கொடுத்து, சார் இது வந்து நான் கட்டுரை எழுதியிருக்கேன் சயின்ஸ் சென்டரை பற்றி, நீங்கள் பாருங்கன்னாரு. சரி நீங்கள் பிளானட்டரியம் போய் பாருங்கள் அப்படி இப்படின்னாரு. அப்புறம் என்னை கூப்பிட்டு விட்டாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, நீ அவர் போய் சுற்றி காமி அப்படின்னு. கட்டுரையை பார்த்தோன்னே அறிவியல் மையம் ஒருவனே என்னோடய கட்டுரைன்னு தெரிஞ்சுது. பொதுவாக கட்டுரை தலைப்பு எழுதி கீழே வந்து பேரை போடுவாங்க. என்ன காரணத்தினாலேயோ என்னென்னா கடைசியில் அந்த முடிகிற இடத்துல லெனின் தமிழ் கோன் போட்டிருந்தது. அப்போ கேட்டேன், அவர் லெனின் தமிழ் கோன் போட்டிருக்கே இது என்னங்க அப்படின்னு கேட்டேன். அது என்னோடய புனை பெயர் அப்படின்னாரு. என் பேர் அது அவருக்கு தெரியாது. டைரக்டர் கூப்பிட்டார். அப்புறம் டைரக்டர் காமிச்ச பிறகு அவர் சொன்னார், சார் இந்த மாதிரி நான் அப்படியா சரி அவர் கூப்பிடுங்கன்னாரு. அதுக்கப்புறம் ஆளக்கணும் எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ அப்படி தான் என்னோடய கட்டுரை முதல் கட்டுரை வந்தது. அதுக்கப்புறம் நான் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக எழுத 25 ஆண்டுகளாக துளிரில் எழுதணும் ஒரு அவார்டெலாம் கொடுத்தாங்க, இல்லை நடந்ததுங்க. அப்புறம் இந்த சயின்ஸில் இன்னும் கொஞ்சம் நம்ம தீவிரமாக பண்ணுறதுக்கு கூகுள் இந்த மேப் இருக்கு இல்லையா, அந்த கைடில் வந்து நான் இப்போ லெவல் 8 கைடு கிட்டத்தட்ட 15,000-20,000 போஸ்ட்டுக்கு மேலே நான் போட்டிருக்கிறேன். இந்த போஸ்ட் எல்லாமே நான் ஆரம்பத்தில் பண்ணது என்னென்னா, கூகுள் நம்ம திருச்சியில் இப்போ இருந்தேன், அங்கே நாகூல் நயினார் ஒருத்தவங்க இருக்காங்க, லேடி இருக்காங்க, அவங்க என்னை பற்றி அதை பற்றி சொன்ன பிறகு எழுதுனாங்க. என்னன்னா கூகுள் கைடில் நீங்கள் ஒரு அம்மா மெஸ்ஸுன்னு போட்டாது அம்மா குழப்பம்
கண்ணதாசன் மிஸ்ன்னு போட்டால் கண்ணதாசன் குழப்பம் அப்படின்னு வருது. பாட்லி பிளான்ட்னு போட்டிங்கன்னா சீசார் நர்சரின்னு வருது. பிளான்ட்டுக்கு வந்து அதில் செடி அப்படின்னு இந்த மாதிரி இப்படி தான் நிறைய அந்த கூகுளில் நிறைய கரெக்ஷன் இருக்குது. அப்புறம் இது உட்காந்து ராத்திரி பகலாக நிறைய இடத்துல நான் எடிட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரியே கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகி இது வந்து இந்த இது வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்புறம் எங்கள் சயின்ஸ் சென்டரில் நான் இத்தனை வருஷமாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். நிறைய போட்டிகள் இதெல்லாம் மேடம் சொன்னாங்க, இவங்களுக்காகவே தனியாக கார்ப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே பண்ணுறோம். நாங்கள் நடத்துகிற போட்டியில் என்ன பண்ணுறோம், கார்ப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சிடுறோம். பிரிச்சுட்டு அவங்களுக்கு ப்ரைஸை கொடுத்துறோம். சார் ரெகுலராக ஒரு ஸ்ட்ரீம் ப்ரைஸ்க்கு வாங்குறாங்க. ஸோ ஆண்டுதோறும் ராமானுஜன் அந்த நினைவு நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டேக்காக ஒரு கட்டுரை இது டேலண்ட் டெஸ்ட் நடத்துகிறோம். மேத் டேலண்ட் டெஸ்ட்டு பி.கே. ஸ்ரீனிவாசன் ஐயா துவங்கி வச்சது. அவர் எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸி லாஜிக் நடத்துவார். எங்களை போட்டு டார்ச்சர் கொண்டுவார். அதெல்லாம் அப்போ டார்ச்சர் தெரியாது, இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுது. அவர் அந்த மேத்ஸ் டேலண்ட் டெஸ்ட் தொடங்கி வச்சார். இந்த வருடம் கிட்டத்தட்ட 12,000 மாணவர்கள் எடுத்தாங்க. இதுதான் ஹையஸ்ட் இந்த வருஷம். ஸோ இந்த மாணவர்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம். அவங்கள்ட்ட 100 ரூபா வாங்குறோம், ஆனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 5,000 ரூபா கொடுக்குறோம். இதில் அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல் எல்லா ஸ்கூலுக்குமே ப்ரைஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் மட்டும் கொடுக்குறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வாங்குகிற பணத்தை எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா ஆகும். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 4-5 லட்ச ரூபா அந்த ப்ரைஸாகவே கொடுத்துட்றோம். அப்புறம் இதை தவிர சயின்ஸ் டெஸ்ட் இருக்குது. அறிவியல் பலகைன்னு ஒரு டிஎஸ்டியோட சப்போர்ட்டில் நம்ம ஸ்ரீகுமார் அவங்க டிவிலாம் இருந்தப்போ மிக சிறப்பாக ஒரு 5 ஆண்டுகள் நடத்திக்கிட்டு வந்தோம். இப்போ அறிவியல் ஒளின்னு ஒரு பத்திரிகை ஓடிக்கிட்டு இருக்கு. தாண்டி அங்கே ஒரு அந்த அத்தனை வால்யூமும் அறிவியல் பலகை வந்ததோட கலெக்ஷன் அது. அத்தனை கட்டுரைகளும் அது இருக்குது. இப்போ 50வது இதழ் வருது. ஸோ 50 இதழ்கள் இருக்குது. இந்த அறிவியல் ஒளின்னு ஒரு பத்திரிகையை நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அது 78 வயசு ஒரு ரிட்டையர்ட் ஃபிசிக்ஸ் டீச்சர் நடத்திட்டுருக்காரு. அந்த இதில் வந்து 17 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த 17 வருஷமாக அது நடத்துகிறதில்ல ஒன்லி தமிழ் கட்டுரைகள் மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அந்த எழுதுகிறவங்களுக்கு வந்து அந்த நம்ம எதுவுமே கொடுக்குறதில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டெசிஷன் மேக்கிங் இருக்குங்க பாருங்கள். அந்த வார் பற்றி சொல்லுவாங்க. வார் பற்றி ஒரு கோட் இருக்குது. அது ஆல் வேர்ல்ட் இஸ் சிட்டிங் டுகெதர் ட்ரைங் டு கில் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாருங்கிறது என்னென்னா, எல்லா வயசானவங்களாம் உட்காந்துட்டு பிளான் பண்ணி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு கொண்டுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ தே ஆர் டூயிங் திஸ் இது. இப்போ அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ மக்களுக்கோ என்ன தேவைங்கிறத அவங்களோட பார்வையிலேருந்து நம்ம பார்க்காம, நம்ம எழுதுறதை அவங்க படிக்கணும், நம்ம கொடுக்குறத அவங்க படிக்கணும் அப்படின்னு மட்டும் சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு என்ன தேவை இருக்குது, அதுக்கான ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா. கொரோனா வந்தப்போ நம்ம சஞ்சய் கோஷ் வந்து முதல் பேஷண்ட் அவர். எங்களோட அறிவியல் பலகையில் கிட்டத்தட்ட 400 வீடியோ போட்டிருக்கோம் லைவ். அதில் இது அவர் வந்தார். அந்த ஒரு சீரீஸ் நடத்தின பிறகு ஒரு 10-15 எபிசோடு பண்ண பிறகு நிறைய பேருக்கு கொரோனா பற்றின பயம் போயிடுச்சு. எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியுங்கிற ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்து. ஸோ என்ன நீடு. அப்புறம் அவர் நம்ம செந்தமிழ் இருக்கார். ஸோ அக்ரிகல்ச்சருக்குன்னே ஒரு தனி எபிசோடு போட்டோம். இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நிறைய இது இருக்குதுங்க. அப்புறம் நான் குட்டியாக சின்ன புத்தகங்களை சார் சொன்னபடி இதை எழுதிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுவேன். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் பத்திரிகையில் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன கேட்டார், அவர் ஸ்லம் போர்டில் இருக்கிறார். நம்ம இங்கே சோழிங்கநல்லூரில் ஏதோ ஒரு குடிசை மாட்டம் இங்கே போனாங்க. அவர் சொன்னது, எங்கள் பசங்களுக்கெல்லாம் நான் எதாவது பண்ணணும், எல்லாமே படிக்காதவர்கள், பெற்றோர்கள்லாம் படிக்காதவர்கள், அவங்களுக்கு எதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னான். எதாவது பண்ணணும், என்ன பண்ணலான்னு நான் சொன்னேன். படித்த ஆள் வந்து புத்தகத்தை படித்து டிகிரி வாங்கி இது வாங்கணும் படித்தோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்க யார் இருக்காங்கன்னா, ஆட்டோக்கார் இருக்கார், சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவர் இருக்கார், ப்ளம்பர் இருக்கார், எலக்ட்ரிஷியன் இருக்கார். இவங்க எல்லாம் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டு. அவங்கள கூப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள், அந்த ப்ளம்பிங்னா என்ன, எலக்ட்ரிக்கல் அந்த ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பர்டைஸை வாங்குங்க. வாங்கினீங்கன்னா அந்த சமூகம் வந்து அந்த மாணவர்கள் கற்றுப்பாங்க, நல்லாவே கற்றுப்பாங்க. ஒரு அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து அவங்களுக்கு வரும்போது உங்களுக்கு சுவிட்ச் பார்த்தது கூட என்னன்னு தெரியாமல் நம்ம உட்காந்துட்டுருக்கோம். இன்ஜினியரிங் படித்தாலோ இல்லை வேறு உயர்கல்வி படித்தாலோ ஒரு சுவிட்சோ ஒரு ஃபியூஸோ மாற்ற கூட தெரியாது, இதை அடிக்கடி சொல்லுவாங்க. பட் இது வந்து நம்ம இந்த பரவலாக்கணும்னா அவங்க இல்லிட்ரேட் கிடையாது.
அது டெக்ஸ்ட் புக் இது கிடையாது. பட் அவங்க ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பர்ட். நம்மளால் ஒரு சைக்கிளை கழட்டி மாட்ட நமக்கு தெரியாது, அவங்க பார்த்து சொல்லுவாங்க. ரிச்சி ஸ்ட்ரீட்டில் அப்படி நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி டச் பண்ணிவிட்டு இதை மாற்ற அப்படிப்பாங்க. ஏன்னா நானும் ஒரு அந்த எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கிட்ட ஆள். அப்போ அந்த அனுபவத்தில் ஜஸ்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் இப்படி எடுப்பாங்க, தொடுவாங்க, ஆன் பண்ணிவிட்டு பார்த்து இதை மாற்ற அப்படிமா மாற்றிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகும். அந்த மாதிரிலாம் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். அவையின் தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 5 தகவல்களை என்னுடைய கருத்துக்களை வந்து இங்கே பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 2 நாள் கூட்டம், கருத்தரங்கம் வந்து கலந்துரையாடல் எதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தோம்னா, இன்றைய சூழலில் அறிவியல் பரப்புதலில் தமிழக சூழலில் என்னென்ன சவால்கள் இருக்கிறது, புதுதாக என்னென்ன சவால்கள் எழுகிறது அப்படிங்கிறத பற்றி இங்கே வந்த விவாதங்கள், இந்த கூட்டத்தை துவக்கிடும் போது எங்கள் மனதில் இருந்த சில எண்ண ஓட்டங்கள், அதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு 5, இந்த முக்கியமான 5ன்னு சொல்கிறது வந்து 10 நிமிடம் தான் டைம்ங்கிறதுனால அந்த முக்கியமான 5 பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த 5 தான் அப்படின்னு நான் சொல்ல, ஸோ அந்த விதத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஆசிரியர்கள்னாலே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு இல்லையா, கேள்வியோடு தான் துவக்கணும். ஸோ நானும் ஒரு கேள்வியோடு துவக்கிறேன். தங்கத்தோட நிறம் என்ன? அதை ஒரு நானோ அளவில் மாற்றிட்டிங்கன்னா அதோட நிறம் வந்து சிவப்பு. வேறு பல கலர்லேயும் கொண்டு வரலாம், வேறு கொஞ்சம் நானோ அளவை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா வேறு கலர்லேயும் கொண்டு வரலாம். ஸோ எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு அறிவியல் வந்து பெரும்பாலான துறைகளில் நம்முடைய உள்ளுணர்வுக்கு மாறாக வளர்ந்து வரும். அதாவது வந்து கவுண்டர் இன்ட்யூட்டிவ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அறிவியலினுடைய புதிய கண்டுபிடிப்புகள் இப்படி இருக்கிறது என்பதே ஒரு அறிவியல் பரப்புதலில் இருக்கக்கூடிய ஒரு சவால் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதை வந்து இந்த கவுண்டர் இன்ட்யூட்டிவ்னஸ், அதாவது உள்ளுணர்வுக்கு அப்பால் இருப்பதை எப்படி நம்ம சொல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு சவால். 2வது ரைபோசோம், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, செல்லுக்குள்ளே புரதத்தை உருவாக்கக்கூடிய மிஷின், கேள்வி வந்திருக்கோம், 2 மார்க்லாம் வாங்கியிருக்கோம். அந்த ரைபோசோமுடைய சராசரி அளவு வந்து 20 நானோமீட்டர். ஒரு சராசரி வேர்க்கடலையோட அளவு வந்து 20 மில்லிமீட்டர். ஸோ அந்த ரைபோசோமை நான் வந்து அந்த ஒரு ஒரு வேர்க்கடலை அளவுக்கு நான் பெருசு பண்ணேன்னா அந்த வேர்க்கடலை சென்னை அளவுக்கு பெருசாகும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள், அதாவது இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சி செய்கின்ற விஷயங்கள் அவ்வளோ நுணுக்கமானது, அதாவது நம்ம கற்பனைக்கு அப்பால் நுணுக்கமானது, அல்லது அவ்வளோ பெருசு. இன்றைக்கி நம்ம வந்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு எல்லையில் ஒரு கேலக்சியை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து 13.8 பில்லியன் ஆண்டு அப்படின்னு ஒளி ஆண்டுன்னு சொல்கிறோம். இது வந்து நம்முடைய கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். காலம், வெளி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நம்முடைய கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி நம்ம வந்து சொல்வது அப்படிங்கிறது வந்து இன்னொரு சவால். 3வது, அப்படி நம்ம வந்து வரலாறு அது மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சிருக்கோம். நம்ம படித்ததில் விவசாயம் எப்போ ஏற்பட்டதோ அப்போ தான் ஹேபிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியிருப்பு ஏற்பட்டது நம்ம படிச்சிருக்கோம் மனித சமூகத்தில். அது வரைக்கும் மனிதன் வந்து ஒரு அங்கேயும் இங்கேயும் சென்று கொண்டு இருக்கக்கூடிய நாடோடிகளாக தான் இருந்தாங்க. விவசாயம் பண்ணனா நிலத்தை திருத்தி உழணும். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல குடியிருந்தால் தான் அந்த விவசாய நிலத்தை பாதுகாக்க முடியும் என்பதனால குடியிருப்பு என்று உருவானது. அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வரலாறு எல்லாமே, நாடு, நகரம், என்னோட கிராமம் அப்படின்னு சொல்கிற எல்லாமே வந்து விவசாயத்துக்கு அப்புறம் தான். ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால், 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயம் வந்தது. அந்த விவசாயங்கிற தொழில்நுட்பம் மனித சமூகத்தை புரட்டி போட்டது, அடிப்படையிலேயே மாற்றுச்சு. என்னுடைய கருத்தில் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிற்கிறோம். இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள், அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், இதே மாதிரியான பல்வேறு தொழில்நுட்பங்கள், 3D பிரிண்டிங் சொல்லக்கூடிய அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்,
இது எல்லாம் சேர்த்து வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க, 4ஆம் தொழில் புரட்சின்னு சொல்கிறாங்க. இந்த தொழில் புரட்சியின் காரணமாக வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறதே அதனுடைய பொருளே மாறிப்போகுது என்று இன்றைக்கு விவாதம் நடக்குது. அதாவது நம்முடைய சமூகமே நம்ம இது வரைக்கும் பார்க்காத விதத்தில் மாறப்போகுது. இது வரைக்கும் நம்ம வந்து தொழில்நுட்பத்தினுடைய பிரச்சனையாக எதெல்லாம் பார்த்துருக்கோம்? பொல்யூஷனை பார்த்துருக்கோம், வேலை வாய்ப்பு குறைவது அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம், அல்லது வந்து அதுக்கான திறன் எனக்கு இல்லைன்னு பேசியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதே வந்து நம்முடைய பிரச்சனை நம்முடைய கற்பனைக்கும் கொஞ்சம் விரிவாக இருக்குது இல்லையா? இந்த சூழலில் இந்த புதிய அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி நாம் பேசும்போது மக்களுக்கான சாதக பாதகம் என்ன என்பதை எப்படி விவாதிப்பது? இதை வந்து ஒரு டேஞ்சர் அப்படிங்கிற முறையில் மட்டும் சொல்லணும்னு சொன்னால் நம்ம வந்து இதெல்லாம் பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது வந்து ஒரு அறிவியல் பார்வையாக இருக்காது இல்லையா? அல்லது இதெல்லாம் வந்து ஒரு புதிய உலகத்தை படைக்கும் அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிட்டு போயிடலாம், அதுவும் அறிவியல் பார்வையாக இருக்காது. நியாயமான முறையில் இதெல்லாம் வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்கணுன்னா எப்படி பார்க்கறது, அதை வந்து எப்படி சொல்கிறது என்பது நம்ம முன்னாடி எழக்கூடிய ஒரு புதிய பிரச்சனை என்று நான் நினைக்கிறேன். 4ஆவதாக 2 விஷயத்தை வந்து நான் இங்கே வந்து சொல்ல விரும்புகிறேன். அது ரெண்டும் சேர்ந்தது ஒன்று. இப்போ உதாரணமாக சொந்தத்தில் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போ கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வர மாதிரி பேசுகிறேன், இது உங்களுக்கு தெரியுமா? ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வருஷமாக நம்ம ஒரு ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணதுனால ஜெனட்டிக் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு மனிதர் உங்களுக்கு நெருங்கிய சொந்தம் ஜெனட்டிக்கலி. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிங்கன்னா நெருங்கிய சொந்தத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்றைக்கு நண்பர் தீபக் பேசும்போது ஆரம்பித்தார் இல்லையா, ஒரு சவால். தொழில்நுட்பம் இருக்குது, அது செய்யறதுக்கான ஆட்கள் இருக்காங்க, ஒரு சிக்கல் இருக்குது, ஆனால் தீர்வு மட்டும் வரல. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்றைக்கு நிறைய நம்ம பார்க்குற விஷயம் என்ன, அம்மியில் அரைச்சாதாங்க சூப்பரான சமையல் வரும். அப்படி சொல்கிறவங்கள வந்து அம்மியில் பக்கத்தில் உட்காந்து வச்சு அரைக்க வைக்கணும்னா தெரியும், இல்லைனா அதுக்கு அவங்க தலையில் போட்டால் இன்னும் பிரச்சனை தீர்ந்து போயிடும். இந்த ஒரு கண்மூடித்தனமான பழமை மோகம் இதெல்லாம் வந்து எதை பண்ணுதுன்னு சொன்னாக்க, இன்றைக்கு நாம் கடந்த காலங்களில் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக்குது. அனைவரையும் அரவணைத்து செல்லுதல், இன்க்ளூசிவ்னஸ், பல்பான்பாட்டு பங்கெடுப்பு, டைவர்சிட்டி, இந்த விஷயங்களை வந்து இன்றைக்கு அறிவியலில் பேசாமல், அறிவியல் பிரச்சாரத்தில் இதை வந்து இணைக்காமல் நம்ம செய்வது என்பது வந்து ஒரு நியாயமான ஒரு அறிவியல் பிரச்சாரமாக இருக்க முடியாது. அப்போ எப்படி இணைப்பது? இது வந்து நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவால் நினைக்கிறேன். 5ஆவதாக சரிபார்க்கப்படாத தகவல்கள். இன்றைக்கு வந்து பல சரிபார்க்கப்படாத தகவல்கள், தவறான தகவல்கள், பிழையான தகவல்கள், வேண்டுமென்றே மற்றவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக பரப்பக்கூடிய தகவல்கள் போன்ற விஷயங்கள் வந்து இன்றைக்கி புதிதாக உருவாக்கக்கூடிய சமூக ஊடகம் மூலமாக பரவிட்டுருக்கு. அந்த சமூக ஊடகத்தை பார்த்து தான் பலருக்கும் பல தகவல் தெரியறதுனால அன்ஃபார்ச்சுனேட்லி மற்ற ஊடகங்களும் அதை வந்து சரி பார்க்காம போட்டுட்ருக்காங்க. இப்படி ஒரு சூழல் வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழலில் இந்த யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வந்து அன்மீடியேட்டட் கண்டென்ட் சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு மேற்பார்வையும் இல்லாமல், எந்த ஒரு எடிட்டோரியலும் இல்லாமல் இருக்கக்கூடியது. அப்படி ஒரு தகவலை நான் வெளியிட்டேன்னா, இப்போ வந்து ஒரு பத்திரிகையில் ஒரு தவறான தகவலை வெளியிட்டேன்னா அட்லீஸ்ட் கூட இருக்கிற 4 பேர் வந்து திட்டுவாங்க. அடுத்த நாள் எடிட்டோரியல் மீட்டிங்கில் வந்து டிஸ்கஷன் நடக்கும். பட் இந்த சமூக ஊடகத்தில் மட்டும் எந்த விதமான எதிர்வினையும் இல்லாமல் நம்ம வந்து சொல்ல முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனை நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சமூக ஊடகத்தை ஒரு கட்டத்தில் வந்து இது வந்து ஒரு தனிநபர் உரிமையை பறிக்காமல் எப்படி இந்த சமூக ஊடகத்தினுடைய வரக்கூடிய தவறான செய்திகளை நம்ம வந்து எதிர்கொள்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த 5 பிரச்சனைகள், அதாவது உள்ளுணர்வுக்கு மாறான அறிவியல், கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து இன்றைக்கு அறிவியல் ஆய்வு, அறிமுகமற்ற பல புதிய விஷயங்களை அறிவியலில் முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு சூழல், சமூக நீதி பிரச்சனைகளை எப்படி கையாள்வது, சமூக ஊடகம் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கையாள்வது, இந்த 5 விஷயங்கள் குறித்து அறிவியல், சமூகம், தொழில்நுட்பம் குறித்து இருக்கக்கூடிய எல்லாரும் விவாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த இறுதி அமர்வில் தலைவின் தாங்க, அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் பேசினதுக்கப்புறம் தோற்று பேசுன்னு சொன்னாங்க. அப்போவே தெரியும் இந்த ஆள் பேச விட்டா ரொம்ப பேசுவான், அதனால் கடைசி செஷனில் இவனை வந்து தோற்று பேசுறதுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு, கடந்த 2 நாட்களாக நம்ம பல விஷயங்களை இங்கே பேசியிருக்கிறோம். இந்த அமர்வில் அருமையான பல கருத்துக்கள், குறிப்பாக இந்த 2 நாட்கள்லையும் வந்த பல கருத்துக்களுடைய தொகுப்பாகவே இது வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா சமூக பிரச்சனைகளை, அதுவும் இயக்குனர் தீபக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கேட்டால் இந்த கேள்வி இங்கே திரும்ப வந்தது. ஒரு பக்கம் நம்ம அறிவியல் பேசுகிறோம், யாருக்காக பேசுகிறோம், நம்ம பேசுகிற விஷயங்களுக்கு நேற்று நாராயணி கூட இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க காயத்ரி பேசும்பொழுது சொன்னாங்க, நாம் ஏதோ ஒரு எந்த ஒரு சயின்டிஸ்ட்டோ யாரோ ஏதோ ஒரு இல்லை அரசாங்கமோ ஒரு ஸ்கீம் கொண்டு வருது, மக்கள் அதுக்கு ஒத்துக்கிறாங்களா, மக்களுக்கும் நீ வந்து எப்படி வாழுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? இப்போது பப்ளிக் என்கேஜ்மெண்ட் வித் சயின்ஸ்னு சொல்கிறோம். மக்கள், பொதுமக்கள், பப்ளிக் அதை வந்து அறிவியலை எவ்வாறு பார்க்குறாங்க? இது 94-95 அறிவியல் இயக்கத்தில் ஒரு இது நடத்தினோம். ஏன்னா திடீர்னு ஒரு சுருக்குன்னு ஒன்று தச்சு, நாம் வந்து அறிவியல் பரப்புவோம் பாட்டெலாம் பாடுறோம், அறிவியல் பரப்புதல் எல்லாமே போய் செய்கிறோம், தெருவாக செய்கிறோம், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நடத்தினோம். இது சத்தியமாக நீங்களாம் பண்ணியிருக்காரு, சுஜாதா எல்லாம் பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்லலாம் நின்று, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஸ்டெர்லிங் ரோட் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு நங்கம்பாக்கத்தில் காலையில் 9 மணிக்கு பஸ் ஏறுறவங்கெல்லாம் அறிவியல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு, அறிவியல்லாம் என்ன, இது முதல் கேள்வி. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அறிவியல் முக்கியமான பாடமாக இருக்கணுமா? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அறிவியல் பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இன்னமும் வாய்ப்பு கிடைத்தா அறிவியல் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கற்றுக்குவீங்களா? இதுதான் கேட்டோம். இது வந்து முதல்ல சென்னையில் நடத்தினோம். அதற்கு பிறகு பல மாவட்டங்களில், மதுரையில் அவங்க நடத்தினாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது, பல இடங்களில் நடத்தினோம். அப்போது மக்கள் என்ன சொன்னாங்க? அறிவியலை எவ்வாறு பார்க்கணும்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன பதில் சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலும் அறிவியல்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? ஸ்கூலில் படிச்ச. இதில் ஒரு பெரிய வித்தியாசம் பார்க்க முடிஞ்சது. படித்தவங்களுக்கும், பள்ளிக்கூடம் படித்து காலேஜ் போயிட்டு ஒரு வேலை செய்கிறவங்க, அவங்க சொல்கிறதுக்கும், கிராமத்தில் படிக்காத உழைக்கும் மக்கள் அவங்க பேசுகிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் தெரிய வந்தது. இது எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பினை. படித்தவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க? அறிவியல்னா என்ன? அது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு பாடம். அறிவியல் தான் ஒரு பாடம். அப்போ நம்ம பள்ளிக்கூடத்துடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி அது. அறிவியலை இது ஒரு பாடம்னு சொல்லி கொடுத்தது. மக்கள் மத்தியில் பொதுவாக கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? அறிவியல் முந்தி வந்து மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம், இன்னைக்கு பஸ்ஸில் போகிறோம், அந்த மாதிரி. அதை வந்து டெஃபினேஷன் தான் யாரும் சொல்லலை, உதாரணமாக தான் சொன்னாங்க. தடுப்பூசி போடுறாங்கன்னு யாரும் சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதோ அறிவியலை அதோடைய ப்ராடக்ட்ஸாகத்தான் பெரும்பாலும் மக்கள் பார்த்து. அடுத்த கேள்வியில் வந்து நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இது வந்து கொஞ்சம் பாதி அறிவியல் முக்கியமான கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணுமா? எல்லாருமே பெரும்பாலும் இருக்கணும்னு தான் சொன்னாங்க. என்ன ஆச்சரியம் சொன்னால், எத்தனையோ மக்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் கேட்கும் பொழுது, மறுபடியும் வாய்ப்பு கிடைத்தால், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா படிப்பீங்களா? அறிவியல் இன்னும் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது, இதுனா கற்றுக்குவீங்களான்னு ஆமான்னு தான் சொன்னாங்க. நல்லவேளை அப்படி சொன்னால் இவங்க விட்டு போயிடுவாங்களேங்க சந்தோஷமாக சொல்லியிருப்பாங்களோ என்னமோ. ஆனால் நிச்சயமாக அப்படி தான் சொன்னேன். இதே கேள்வி கணிதமும் கேட்டால் அது ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அதை நான் கிட்ட போக விரும்புகிறேன். கணித கேள்வி பேசுவேன். ஐயோ ஆனவடி ஆகிற மாதிரி தான் வந்தது. கணிதம்
99% ரொம்ப முக்கியமானதுன்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க, கம்பல்சரியாகவே இருக்கணும். ஆனால் என்ன விட்டுரு, இதுதான் பப்ளிக் வந்து. அப்போது பப்ளிக் வந்து சயின்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கும் பொழுது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. ஆனால் மக்கள் அது வாழ்க்கையில் அறிவியல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. எல்லாருக்குமே ஐயப்பாடு கிடையாது. கூலி வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது. அது இந்த செல்ஃபோன் வந்ததுக்கு பிறகு எல்லார் கையிலையும் வந்துச்சு. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு மக்கள் தயங்கியதே கிடையாது. தொழில்நுட்பம் மக்கள் கையில் போகிறதுக்கு தான் தயக்கம் இருக்குது. அது கார்ப்பரேட் மட்டும்தான் அதை பற்றி சிந்திக்கிறாங்க. தொழில்நுட்பம் எந்த தொழில்நுட்பம் சமூக நீதிக்கானது என்ற கேள்வி சில அரங்கங்களில் தான் ஒலிக்குது. அது பெரும்பாலும் சந்தையை ஒட்டியதாகத்தான் இருக்குது. அப்போ அறிவியலுடைய தாக்கம் என்பது எல்லார் மேலேயும் இருந்தாலும் அதோடைய தாக்கம் என்பது ஒன்று பள்ளிக்கூட பாடம் வழியாக வருகிறது, இன்னொரு பக்கம் சந்தை மூலமாக வருகிறது. அதுதான் உண்மை. சந்தை பொருட்கள் மூலமாக மக்கள் மத்தியில் வருது. அப்போ அறிவியலுக்கும் அரசியலுக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பாடு இருக்கு பாருங்க. இது வந்து பப்ளிக் என்கேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம். நம்ம வந்து சுற்றுப்புறச்சூழல் பிரச்சனைகளை பற்றி நிறைய பேசுகிறோம். 21ஆம் நூற்றாண்டுடைய சவால்களில் மிகப்பெரிய பிரச்சனை காலநிலை மாற்றம், உங்களுக்கு தெரியுது. ஆனால் அதற்கு யார் என்ன செய்யணும்? சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்புக்கு யார் என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்? இப்போ வந்து இந்த இதில் சொல்ல வேண்டிய ஒன்று, ஒரு ரொமான்டிக் என்விரான்மெண்டலிசம் வந்துட்டுருக்கு. அதாவது நான் மரத்தை நட்டுறேன், நான் வந்து பூவெல்லாம் பறிக்க மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வந்து இந்த 1.5 டிகிரிஸ் எல்லாம் உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, திகழ்மா மட்டும் தானா? சரி, ஓகே. எல்லா நாளுமே அயன் பண்ணாமல் சட்டை போட்டால் என்ன குறைஞ்சி போய்டும். கம்ப்ளீட் க்ளோத்ஸ் இனிஷியேட்டிவ் ஐடி பாம்பேயில் ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை உடைக்கவே முடியாது. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அறிவியல் மூலமாக, தொழில்நுட்பம் மூலமாக சந்திக்க முடியும், சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவது மிக அவசியமாக நான் பார்க்கிறேன். அறிவியலில் நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மாணவர்களையும் பார்க்கும் பொழுது ரொம்ப அச்சமாக இருக்குது. ஏன்னா அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாமல் 21ஆம் நூற்றாண்டுடைய பிரச்சனைகளுக்கு நாம் வழிகாண முடியாது என்ற ஒரு ஆழமான ஒரு உணர்வு மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது எல்லா அரங்கங்கள்லையும், மிக முக்கியமாக பள்ளிக்கூடங்களில். காலையில் டாக்டர் பேசும்பொழுது அவர் சொன்னார் தர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. தர்க்கம் மூலமாக, தர்க்கத்தை ஒரு சப்ஜெக்டாக வச்சு தான் நம்ம வந்து அறிவியல் பரப்புதல் அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் போய்டும் நினைக்கிறேன் நான். ஏன்னா அறிவியல் மனப்பான்மை, அறிவியல் விளக்கம் தேடுதல், இன்னைக்கு வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் பற்றி நிறைய பேசுகிறோம். செஷனும் பேசணும். உண்மை அறிவது சுலபம் அல்லங்கிறதையும் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லணும். என்னமோ யாரோ எந்த தகவலையும் சொல்லிட்டா உடனே நமக்கு எது உண்மை தெரிஞ்சிருமா என்ன? சான்ஸே கிடையாது. சமீபத்தில் கொரோனா காலத்தில் இந்தியன் சயின்டிஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு COVID-19 ஒரு குரூப் நடத்தினோம். இங்கே இருக்கிறவங்க சிலர் இருந்தாங்க. அப்போது ஹோக்ஸ் பஸ்டர்ஸ்னு ஒரு குரூப் நடத்தினோம். டிவி கூட அதில் எந்த ஒரு தகவலும் வரும் பொழுது அந்த தகவலை வெறும் உண்மை பொய் என்று சொல்லாமல், இதுவரைக்கும் தெரிந்த வரைக்கும் நமக்கு தகவல் இதுவரைக்கும் நம்மகிட்ட சாட்சியம் இல்லை, இதை ஒத்துக்கிறதுக்கு நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது, இப்படி தான் சொல்ல முடியும். சிலவற்று இது அப்பட்டமான பொய் சொல்லி ஆகணும், இது உண்மை, இது பொய், இது தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொல்றதுல என்ன தப்பு? பல விஷயங்கள் நமக்கு தெரியாது, இது உண்மையா பொய்யான்னு தெரியாது. இதுதான் அறிவியல் மனப்பான்மை. அதையும் சொல்லிட்டு அதோட சேர்ந்து லிங்க் கொடுத்து, ரெஃபரன்ஸ் கொடுத்து, இதுக்கு பேப்பர்ஸ், இந்த ஆதாரத்தின் பேரில் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்ற இப்படிப்பட்ட ஒரு பப்ளிக் டிஸ்கோர்ஸ் நம்ம மத்தியில் ரொம்ப கம்மி. பெரும்பாலும் என்ன கேட்டிங்கன்னா நம்முடைய ப்ரையாரிட்டி என்னவா இருக்குன்னு சொன்னால், பப்ளிக் டிஸ்கோர்ஸை நம்ம எவ்வாறு மாற்ற முடியும், பப்ளிக் டிஸ்கோர்ஸை நம்ம மாற்றதை நான் நீங்களும் சேர்ந்த மாற்ற முடியும். பப்ளிக் டிஸ்கோர்ஸ் எப்படி இருக்கணும், பப்ளிக் பாலிசி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் அதை பற்றி நம்ம பேசலை. எவிடன்ஸ் பேஸ்டு டெசிஷன் மேக்கிங் இப்போது எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதற்கான ஒரு கோரிக்கை கூட நம்மகிட்ட கிடையாது. அதை எவ்வாறு அந்த கோரிக்கையாக மாற்றுவது, அது ஒரு அரசியல் குரலாக கொண்டு வைப்பது. 2015 ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்து சென்னையில், இங்கே தான் ஒரு பெரிய ஐடி சூப்பர் ஹைவேலாம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸுக்கும்
அங்கே தகவலே இல்லாமல் அங்கெங்கே எங்கெல்லாமோ மெட்ரோ இவங்க போகிறாங்க செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழத்தை நம்ம பார்க்க முடியுது. பொது பிரச்சனைகளுக்காக 21ஆம் நூற்றாண்டுடைய பிரச்சனைகளுக்காக அறிவியல் தொழில்நுட்பம் ரீதியாக நாம் விடை தேட வேண்டுமானால் மக்கள் மத்தியில் அறிவியல் பரப்புதல் மிக அவசியம். பொய் பேசுகிறவங்க பொய் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதற்கான அஜெண்டா நிச்சயம் இருக்கும், அதற்கான அரசியல் எப்பவும் இருக்கும். அது ஒரு நாள் 2 நாளில் நீ என்ன குரூப் ஃபார்ம் பண்ணாலும் அதெல்லாம் மாற்ற முடியாது. உண்மை பேசுவதற்கான ஒரு இயக்கம் எப்பவும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கணும். பொய் பேசுபவர்களோடு சேர்ந்து அந்த என்கேஜ்மெண்ட் எப்பவும் இன்றைக்கும் இருக்கும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கோர்ஸ், அப்படி பேசக்கூடிய ஒரு பலவிதமான அரங்கங்களை அமைத்து தருவது நமக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட அரங்கங்கள் எல்லாம் நமக்கு தேவை. அதில் இருக்கக்கூடிய இன்றைக்கு 2 நாட்களாக நிறைய அனுபவங்களை கேட்டோம், நிறைய பலவிதமான கருத்துக்களை கேட்டோம். இந்த அரங்கங்கள் பன்மடங்கு பெருகுவது ரொம்ப அவசியம். இதற்கான ஒரு மக்கள் அறிவியல் இயக்கங்கள் 30 வருஷம் முன்னாலே இந்தியாவில் ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்னால். ஆனால் இன்றைக்கு மக்கள் அறிவியல் இயக்கங்களுடைய தேவை பல மடங்கு என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை இன்னும் 40 வருஷம் கழிச்சு யாராச்சும் சொல்கிறவங்களும் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. நிச்சயமாக அப்படிப்பட்ட தேவை நிச்சயமாக இருக்கிறது என்று தெரிகிறது. வகுப்பறைகளிலும் கல்வி சாலைகளிலும் என்றைக்கும் எங்கெங்கெல்லாம் அமைதி நிலவுகிறதோ அங்கெல்லாம் அது அறிவியலுடைய மரணம்தான். மாணவர்களை பேச வைத்து, மாணவர்களை சிந்திக்க வைத்து, ஒரு மெட்டீரியலோடு ஒர்க் பண்ண வச்சு, மெட்டீரியலிஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன் என்பது ஒரு டிஸ்கோர்ஸாக மாறும் வரை பள்ளிக்கூடத்துக்கு வெளியே ரொம்ப கஷ்டம். ஆனால் வெளியே இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் செய்கிறது சாத்தியமே இல்லை. இதுதான் பேரடாக்ஸ். இங்கே என்றைக்குமே நீங்கள் சமூகத்தில் எந்த விதமான ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் அவங்க எஸ்சிஆர்டி டைரக்டர் வந்திருக்கிறாங்க, நீங்கள் பாடப்புத்தகத்தை மட்டும் மாறிடுமா என்ன? பாடப்புத்தகம் மட்டும் மாறாது. அதுவும் வேணும், இதுவும் வேணும். அதனால தான் பப்ளிக் வெளியில் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். மக்கள் இயக்கம் என்பதே அதுதான். அப்போது அறிவியலுக்கான ஒரு குரல், அறிவியலுக்கான அரங்கம் என்பது பல களங்களில் அமைத்து தருவது, அப்படிப்பட்ட குரலை ஒரு மிகப்பெரிய குரலாக, அதுவும் உழைக்கும் மக்களுடைய ஒரு குரலாக, நலிந்த மக்களுடைய ஒரு குரலாக, அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, இது அறிவியல் பரப்புதல் என்பது அறிவியல் ஏதோ ஒரு கோட்பாடு, அந்த கோட்பாடை மக்களுக்கு எடுத்து செல்வது என்பது அல்லாமல் வாழ்க்கையிலிருந்து ஒன்றாக, அது பொது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக, அரசியலுக்கு தேவையான ஒன்றாக ஒரு குரலாக மாற்றுவது தான் அறிவியல் பரப்புதலுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒன்றாக இருக்க முடியும். இது தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்புகளுக்கும் சவால்களுக்கும் இந்த கூட்டம் ஒரு நிறைவான ஒரு அரங்கமாக அமைஞ்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். இறுதியில் மிகவும் நம்பிக்கையான ஒன்றாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா நிறைய குரல்கள், பலவிதமான குரல்கள், இளைஞர்கள் பலர் வரும் அரங்கங்களில் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்று தெரிகிறது. நிச்சயமாக அடுத்த கட்டத்தில் இது இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய பங்கேற்றல் மட்டுமல்லாமல் இங்கிருந்து செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பலருக்கும் செல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கும் பொழுது அது நிச்சயமாக ஒரு மக்கள் இயக்கமாக மலரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு ஏதாச்சும் யோசிச்சிருக்கோமா? ஏன்னா நிறைய செய்யணும் அப்படின்னு பேசுகிறோம். அடுத்த கட்ட இம்மீடியட்டாக ஏதாச்சும் இயக்கங்கள் இம்மீடியட்டாக ரைஸ் பண்ணாங்கன்னா, இன்னும் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு ரைஸ் பண்ணாங்கன்னா, ஐ திங்க் இட் வில் பி எ கிரேட் சக்ஸஸ். ஓகே, குட் பாயிண்ட். என்னோட ஒரு கேள்வி இல்லை, அறிவியலை குழந்தைங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சைல்ட் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜில் எழுதுறதுக்குரிய ஆட்கள் இருக்காங்களா? அவங்கள நாம் எப்படி உருவாக்குவோம்? அதை யார் முன்னெடுக்கலாம்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதை நம்ம இந்த ஃபோரம் முன்னெடுக்குமா? அதுக்கான ஆராய்ச்சியெலாம் இருக்கா? தேங்க்யூ. எளிய மக்கள் தான் அதிகமாக, நான் மூட நம்பிக்கைன்ற வார்த்தையை உபயோகிக்கிறேன். அது ஆங்ஸைட்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஒருத்தர் வேலை தரேன்னாரு, கோடிக்கணக்கில் வேலையே கொடுக்கல, நான் எந்த நம்பிக்கையில் வாழ்கிறது?
ஹலோ சார். தீபக் டைரக்டர் சொன்ன மாதிரி ஸ்கேவெஞ்சிங் அந்த இதில் வந்து இடம் போக முடியாத இடம், பட் மெஷின் இருக்குது, எல்லா விதமான இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தா யூசர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக வி கேன் டூ இட் அப்படின்றது என்னுடைய கருத்து சார். சார் நீங்கள் சொன்ன 5வது பாயிண்ட்டு, சரிபார்க்கப்படாத தகவல்கள் வந்து புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். கூகுளில் இருக்கிறது எல்லாமே சரியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் வளர்மதின்னு சொல்லிட்டு இந்த தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இறந்து போயிட்டு தான் ஒரு தகவல் வந்தது. அது டிவியில் யூடியூப்லாம் ரொம்ப வேகமாக பரவிச்சு, ரொம்ப வேகமாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது அது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சது. 2 பேர் வளர்மதின்னு சொல்லிட்டு, அது ஒருத்தங்க வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து இருந்த வளர்மதி தான் இறந்து போயிட்டாங்க. அவங்க தான் அந்த வாய்ஸ் 1 2 3 சொல்கிறவங்க கவுண்டர். ஆனால் பெங்களூர் சேட்டலைட் சென்டரில் ஒர்க் பண்ணவங்க நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க. அவங்களுடைய ஃபோட்டோ போட்டு எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரபலமாக பரவச்சு. நான் ஃபோன் பண்ணால் அவங்க எடுத்து ஹலோன்னு சொன்னாங்க. எனக்கு பயம், ஃபோனை வச்சுட்டேன். திருப்பி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு எடுக்கணுமா வேண்டாமான்னு தெரியல. ஸ்கூலில் இருக்கேன், மதியானம் ஒரு 1 மணி. அப்புறம் திரும்ப சொன்னாங்க, கண்ணப்பரா நான் தான் பேசுகிறேன், பேசுங்க அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு மேடம் அப்படின்னு, அது பொய்யான தகவல், நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்னாங்க. ஆக அவங்களுக்கு காலையிலிருந்து ஃபோன் வந்துட்டே இருந்தது. ஆக கூகுளில் பார்த்து கொண்டு அதை ஒரு பிரிண்ட் மீடியா, ஒரு டிவியில் வந்து எடுத்து போடுற அளவுக்கு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? டிவி ஓகே. வேறு எதுவும் சார் ஷூர். ஐயா, நீங்கள் பேசும்போது இந்த ஒரே ஜாதிக்குள்ளே முடிஞ்சதுன்னா ஜெனட்டிக்கலி ரொம்ப சொந்தத்தில் பண்ணது மாதிரின்ற ஒரு கருத்து, அது குறித்த கூடுதல் விளக்கங்கள். Sir, this is just a curious question, sir. So I'm basically from social science background. So this entire forum is new to me. So my question is, are there any possibilities where science and social science can work together in any realms? Sir, you had mentioned about the 4th Industrial Revolution. Could you please elaborate on it? Thank you. ஓகே, ஐ திங்க் இதோட வச்சுக்கலாம். ஒரு ஃபியூ திங்ஸ் ஐ வில் சே அண்ட் மேபி கொஞ்சம் ஜாமாக இன்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று, இந்த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பற்றி சொல்லிடுறேன். இப்போ வந்து நியூவாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சென்சார் டெக்னாலஜிஸ், ஆகுமெண்டட் ரியாலிட்டி, இந்த மாதிரி நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வருது இல்லையா? இதன் மூலமாக வந்து த ஹோல் வே ஆஃப் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். இதை தான் வந்து 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒரு ப்ராடாக சொல்கிறாங்க. இது ரொம்ப ஷார்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேசுகிறோம். சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கிறது தான். உண்மையிலேயே சோஷியல் சயின்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக தான் ரிசர்ச் பண்ணுறோம் இல்லையா? அதனால் வந்து இந்த ஃபோரத்தில் நம்ம வந்து சோஷியல் சயின்ஸ்னு பிரித்து பார்க்கல, சேர்த்து தான் பார்த்துருவோம். ஸோ அது ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது ஒரு சோஷியாலஜியாக இருக்கலாம், அல்லது ஈவன் எக்கனாமிக்ஸாக இருக்கலாம். நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச், லாஜிக்கோட, எவிடன்ஸ் பேஸ்டோட பேசுகிறோம் இல்லையா? ஸோ எனிதிங் தட் யூ டாக் வித் எவிடன்ஸ் பேஸ்ட் இஸ் சயின்ஸ். தட் இஸ் த பாயிண்ட். ஓகே. அண்டு சார், நீங்கள் கேட்டதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப நீண்ட விளக்கம் சொல்லணும். அதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்றேன். என்னோட ஒரு புக்கு இருக்குது, ஆதலினால் காதல் செய்வீர்னு. அந்த புக்கை வாங்கியிருக்கு. மேடம், ஒரே ஒரு பாயிண்ட் ரிகார்டிங் த சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ். டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஏரியாவில் நான் ஒர்க் பண்ணுறதுனால சொல்கிறேன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆஃப்டர் த டிசாஸ்டர் அது எல்லாமே ஹேண்டில் பை சோஷியல் சயின்டிஸ்ட், சோஷியல் சயின்ஸ் பீப்புள். போஸ்ட் டிசாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வில் பி இன் டிப்ரெஷன், பீப்புள் வில் பி தே வுட் ஹவ் லாஸ்ட், இது வீடு எல்லாம் போயிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதிலெல்லாம் வந்து நிறைய சோஷியல் சயின்ஸஸ் இன்வால்வ். நேற்றுக்கு நீங்கள் டாக்ஸ்லாம் கேட்டிங்களான்னு தெரியல, ஃபுல் செஷன் எவ்வளோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஹவு இம்பார்ட்டண்ட் இந்த சோஷியல் சயின்சஸ். ஸோ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி இருக்குல்ல, நம்மளது இப்போ எவிக்ஷன் ஒன்று இருக்குது. நான் ஆக்சுவலாக அதை மெயினாக டச் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம ஊரில் வேர்ல்ட் பேங்க்கோட ப்ரெஷர் இருக்கும். கவர்மெண்ட் சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, அவங்க நிர்ணயிக்கிறது தான்.
ஆனால் அந்த எவிக்ஷன் வந்து பர்டிகுலராக பார்த்தோன்னா கரெக்டாக டிசம்பர் ஜான் தான் வைப்பாங்க. ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பயங்கரமான ஒரு சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ இங்கேருந்து தூக்கி வடபழனியில் இருக்கிற தூக்கி பெரும்பாக்கத்துலேயோ கண்ணகிரிலையோ போட்டிங்கன்னா அவங்களோட டோட்டலாக ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ். நீங்கள் நம்ம பக்கத்து வீட்டில் வந்தாலே நம்ம கதவை திறந்து பேச மாட்டோம். புதுசாக ஒரு ஸ்கூலில் போயிட்டு அவன் எப்படி படிப்போம். இன்னொன்று அவங்களோட எக்கனாமிக்கலாக எல்லாமே அவங்க சரௌண்டிங்ஸில் இருக்கும் எல்லாமே இது. ஏன்னா நான் கோயம்புத்தூரில் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன், சிஎம்சி காலனி. நாங்கள் எங்களோட ஸ்கிரிப்ட் இதுக்காக அவங்க வந்து 150 வருஷமாக இருந்தவங்க சாண்டி ஒர்க்கர்ஸ், 150 வருஷமாக. அவங்கக்கிட்ட அந்த கல்லெல்லாம் இருக்கும் எலிசபெத் ராணி. ஸோ அதை வந்து ஒரே ஒரு இது ரயில்வேயோட இடம். அங்கே வந்து கேம்பஸ்க்கு ஏதோ கட்ட போகிறாங்க, நீங்கள் போகணும். அவங்க கட்டின வீடு எல்லாமே அவங்களே இடிக்க வச்சாங்க. இடித்து 20 கிலோமீட்டர் வெள்ளலூர்னு ஒரு பகுதி. சென்னையில் வந்து நான் இங்கேருந்து வடபழனி போகிறேன்னா ஈஸி, அது 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் எனக்கு தெரியாது. ஆனால் ஊரில் டவுனில் இருக்கிறவங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர் வந்து 50 கிலோமீட்டர் மாதிரி தான். ஸோ அவங்களோட அதுவும் டவுன்ஷிப் வந்து எல்லாமே அவங்களுக்கு தடிக்கு விழுந்தால் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கும். ஸோ ஆனால் அங்கே எல்லாமே வரணும் திருப்பி. அவங்களோட எக்கனாமிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அதனாலேயே பசங்க வந்து ட்ராப் அவுட் இருக்குது. அவங்களுக்கு படிக்கிறது எல்லாமே இருக்குது. நீ புதுசாக போட்டு அங்கே ஒரு ஸ்கூலில் சேரனா அவங்க அந்த ஸ்கூல் பிடிக்காது. அவன் காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும். இப்போவும் பசங்க வந்து சென்னைக்குள்ளார வந்து படிச்சுட்டு போகிறாங்க. 40 கிலோமீட்டர் ஒரு ஸ்கூல். 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு பஸ்ஸில் தான் தூங்குவான். திருப்பி வந்து அவன் அதில் என்ன கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அவனால். ஸோ அந்த இதுவும் நம்ம வந்து அங்கே அந்த இதில் மீடியமில் ஒர்க் பண்ணலாம். சோஷியல் தேங்க்யூ. ஃபேக்ட் செக் பற்றி அவர் சொன்னார். இது வந்து ஆனால் ஒன்றும் இப்போ ஃபேக்ட் செக்கிங்க்கு பல சைட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. பல இடங்களில் இதை நம்ம செக் பண்ண முடியுது. இப்படி செக் பண்ண முடிஞ்சாலும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நியூஸ் போடும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல, நீங்கள் உடனே சொல்கிறீங்களே அதுதான் ஃபேக்ட் செக். அந்த நேரத்தில் அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னு போடுறது தான் அந்த இடத்துல. ஸோ ஒன்று ஒரு பக்கம் ஏற்கனவே இந்த அரங்கத்தில் ஒரு கோரிக்கை வந்தது, நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு, இதெல்லாம் நம்ம செய்யணும். அதே நேரத்தில் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, 20 வருஷம் முன்னால் யாராவது வந்து நீங்கள் உங்களுடைய டேட்டா எல்லாம் தொடர்ந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிகிட்ட கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து half of humanity அதுக்கு மேலே எனக்கு இருக்கலாம், எனக்கு தெரியாது. கிவ் இட் டு சம் கம்பெனிஸ். 4 கம்பெனிஸ்கிட்ட தான் எல்லா டேட்டாவும் நீங்கள் கொடுக்குறீங்க. மறந்துடாது, வாட்ஸ்ஆப்ங்கிறது ஒரு கம்பெனி, கூகுள்ங்கிறது ஒரு கம்பெனி, அமேசான், இதெல்லாம் கம்பெனிஸ் which is they are accountable only to their shareholders, subject to some laws. அவ்வளோதான். நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து டேட்டா பற்றி பேசுகிறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது தேர் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் திஸ் திங், பட் பப்ளிக் இஸ் யூஸிங் இட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். பட் அவ்வளோதான், அதில் இருக்கிற அரசியல் இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபேக்ட் செக்கிங்கிறது நிச்சயமாக அதற்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவை. பட் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எவ்ரி கைண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கலர் அண்ட் இட்ஸ் ஓன் ஹிஸ்ட்ரி. ஸோ மக்கள் மத்தியில் உண்மை என்று அறிவதற்கான ஒரு டிஸ்கோர்ஸ் தான் நம்ம உருவாக்க முடியும். ஒன்று மேடம் லதா கேட்கும்போது சொன்னாங்க, இன்றைக்கி வந்து அது மாதிரி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த ஒரு படையை உருவாக்குவது ரொம்ப அவசியம். இல்லாமல் இல்லை, இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிப்பட்ட எண்ணிக்கையை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கணும். நாம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் நமக்கு யார் இருக்கிறாங்க, யார் அறிவியல் சயின்ஸ் கம்யூனிகேட்டர்ஸ் யார் என்பதெல்லாம் கூட நம்மகிட்ட ஒரு இது கிடையாது. அதை வேணால் நம்ம செய்ய முடியும். இந்த மாதிரியான அரங்கங்கள் இருந்து ஒரு ஃபோரம் உருவாக்கி ஒரு சயின்ஸ் கம்யூனிகேட்டர்ஸ் நெட்வொர்க் உருவாக்குவது ரொம்ப அவசியம். இருக்கிறாங்க, ஏற்கனவே பலர் இருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கையை இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஜெராக்ஸ் காப்பீஸ் நிறைய தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். உங்களை நீங்களே ஒரு 100 ஜெராக்ஸ் காப்பி உருவாக்கணும். இதுதான் ஒவ்வொருத்தருடைய கடமை. நம்ம அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தோம்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய வருவாங்க. இதை நல்லா செய்ய முடியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், அந்த வானவில் மன்ற மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது வரவேற்பு இருக்குது, தேவை இருக்குது, நிறைய பேர் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான அமைப்புகள் மிக குறைவு. சயின்ஸ் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் டிகிரிலாம் இருந்தது, நடுவில் டிப்ளமாலாம் வெங்கடேஸ்வரன்லாம் வந்திருக்காரு, நான் எல்லாம் டீச் பண்ணியிருக்கேன் செக்ஷன்லாம். ஆனால் அதற்கான ஏன்னா இவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படி எப்படின்னு நிறுத்திட்டாங்க யூனிவர்சிட்டியில். இன்னமும் சயின்ஸ் கம்யூனிகேஷனுக்கான ஒரு தேவை நிறைய இருக்குது. நிறைய அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறதுக்கான ஆர்வம் பலர் மத்தியில் இருக்குது.
அதற்கான இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ரொம்ப கம்மி. இதை நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம். உயர்கல்வி நிறுவனங்களுக்கு இதுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்குது. அதில் யாரும் அக்கௌண்டபிளாக கேட்கறது கூட கிடையாது. வி ஹாவ் டு ஹோல்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தீஸ் திங்ஸ், மல்டிப்ளை சயின்ஸ் கம்யூனிகேஷன் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இருங்க, இருங்க, நிறைய இன்னும் விட்டு போன விஷயங்கள் நிறைய இருக்குது. விட்டு போன விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு கான்வர்சேஷன் நம்ம தொடருவோம், இந்த ஒரு விவாதங்களை நம்ம தொடருவோம். இந்த 2 நாள் இப்படிப்பட்ட ஒரு கலந்துரையாடலை உருவாக்கி கொடுத்த கணிதவியல் நிறுவனம், அறிவியல் பலகை, தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் அவர்களுக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அனைவரின் சார்பாக நம்முடைய நன்றியை விடலுக்கிறேன். இந்த 2 நாள் கலந்துரையாடலையும் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தவர்களில் மிக முக்கிய பங்கு மணிகண்டன், பரணி பிரபாகர், அவங்க இருவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் ஜஸ்ட் ஷோ யூ யாருன்னாவது எல்லாருக்கும் தெரியணும்ல, அவங்க தான் வருணி அண்ட் மணி. அது மட்டும் அல்ல, கணிதவியல் நிறுவனத்தை சார்ந்த பலர் அங்கே மேலே இருந்து நம்ம கை காட்டினாலாம் இது பண்ணார். அந்த மாதிரி இங்கே இவர் இருக்கார். ஸோ அங்கே அவர் மீட் பண்ணிகிட்ருக்காரு. மீடியா குரூப்புடைய நண்பர்கள் பலர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் ஏற்கனவே இந்த நேரத்தில் 4 ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. அந்த 4 ப்ரோக்ராம் நடுவில் இந்த மிக சிறப்பாக இதை நடத்தி கொடுத்த கணிதவியல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே பல அமர்வுகளில் வந்து பேசிய பல பேச்சாளர்கள், பேனலிஸ்ட் பலருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கிற அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி.